यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। श्रीमते रम्यजामातृभीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् नित्यश्रीर्नित्यमङ्गलम्। भगवत रामानुजர் ஜீவாத்மாக்கள் உஜ்ஜீவனத்தை அடைய வேணும் பொருட்டு உயர்ந்த கிரந்தங்களான கத்தியத்ரயங்களை அனுகிரகித்தார். அந்த 3 கத்தியங்களுக்குள்ளே சரணாகதி கத்தியமும் ஸ்ரீரங்க கத்தியமும் துவயமந்திரத்தினுடைய விவரணமாக சென்றது. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே சரணாகதிக்கு தனி இடம் தரப்பட்டுள்ளது. சரணாகதினா என்ன என்றால், எம்பெருமானையே உபாயமாக அத்தியவசித்து அவனையே துணையாக கொண்டு அவனையே வழியாக கொண்டு அவனை அடைந்து பேரின்பம் உருவதாம். நம்ம அத்தனை பேருக்கும் ஒரே இலக்கு தான். எப்பாடுபட்டேனும் எம்பெருமானை அடைந்து விட வேண்டியது. எப்பாடுபட்டேனும் அடைந்து விட வேண்டியதுன்னு சொன்னால் அப்ப எத்தனையோ சாதனங்கள் இருக்கிறதே. அந்த சாதனங்களிலே நாம் ஈடுபட்டு அவனை அடைவது கூடுமோன்னு கேட்டால் அது ஜீவாத்மாவினுடைய தன்மைக்கு இயலாதது. அது இயலாததும் கூட, செய்ய முடியாததும் கூட, செய்யத்தகாததும் கூட. அப்ப எது நம்மாலே கை கொள்ளத்தக்கதுன்னு கேட்டால் பிரபத்தி, சரணாகதி, நியாசம் எல்லாம் சொல்றோம் இல்லையோ. பகவானையே உபாயமாக அத்தியவசித்து உறுதி பூண்டு, அப்பா என்னாலே வேறொன்றும் செய்ய முடியாது, ஏதும் செய்வதற்கு சக்தியற்றவனாகவும் இருக்கிறேன், சக்தி இருந்தாலும் எதையும் அடியேன் செய்ய போவதாக இல்லை, உம்மையே கதியாக கருதுகிறேன், துவமேவோபாய பூதோமே பவ இதி பிரார்த்தனாமதிஹி சரணாகதிஹி. அதனால சரணாகதியினுடைய உயர்ந்த அர்த்தங்களை துவயமந்திரம் எங்கனும் நமக்கு காட்டுகிறதோ அந்த வழியில் நின்று உடையவர் காட்டி அருளினார். சரி, பகவானையே நாம் ஆறாக கொண்டு அவரையே பேராக கொண்டு நாம் பெறுகின்ற பலன் என்ன என்னால் கைங்கரியம் தான் முக்கியமான பிரயோஜனம். அந்த கைங்கரியத்தை உத்தேசித்துத்தான் சரணாகதியையே நாம் கை கொள்ளுகிறோம். இப்ப சரணாகதி பண்ணுவதற்கு முக்கியமான தாற்பயம் என்னன்னால் அவரிடத்துல கைங்கரியம், அதைத்தான் ஆசைப்படுகிறோம். அதைத்தான் முதல் 2 கத்தியங்களாலே விவரணமாகவும் சொன்னார், சுருக்கமாகவும் சொன்னார். ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியரால் பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரியராய் எழுந்தருளி இருக்கும் நம்முடைய ஸ்ரீ 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 யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியினுடைய 75ஆம் திருநக்ஷத்திர பூர்த்தியை முன்னிட்டு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கிரந்த பரிச்சயம்ங்கிற ஒரு தலைப்பிலே பற்பல திவ்ய கிரந்தங்களினுடைய திவ்யானுபவம் நம்மவர்களாலே தொடர்ச்சியாக செய்யப்பட்டு வருகிறது.
அதில் 3 கத்தியங்களினுடைய அருமை பெருமைகளை இந்த கோஷ்டியிலே விண்ணப்பிக்க வேண்டும் என்று அடியேனுக்கு ஸ்ரீ சுவாமியினுடைய நியமனம். அதை அடியொற்றி யதாமதி யதாவகாசம் முதல் 2 கத்தியங்களினுடைய அருமை பெருமைகளை இந்த கோஷ்டியிலே விண்ணப்பித்திருந்தேன் அடியேன். இன்றைய தினம் ஸ்ரீவைகுண்ட கத்தியத்தினுடைய பெருமைகளை நாம் அனுபவித்து மகிழலாம். முதல் கத்தியம் சரணாகதி கத்தியம், அடுத்தது ஸ்ரீரங்க கத்தியம். திருவரங்கநாதனுடைய பேரழகிலே ஆழங்காற்பட்டு அந்த எம்பெருமானுடைய கண்ணக்குழி சிரிப்பு சாதாரணமா பொக்கைவாய் சிரிப்புன்னு சொல்லுவார்கள். ஒரு குழந்தை சிரிக்கிறா போல சிரிக்கிறார் இல்லையோ, அந்த சிரிப்பிலே ஆழங்காற்பட்டு உடையவர் பேசியிருக்கிற பேச்சுகள். அந்த எம்பெருமானிடத்திலே கைங்கரியத்தை வேண்டுகிறார். சுவாமி, கைங்கரியத்தை கேட்கிறேன், ஆனா அதை பெற்றுக்கொள்வதற்குரிய தகுதி எனக்கு இருக்கிறதான்னு கேட்டால் சந்தேகம்தான். ஆனாலும் கேட்கிற நோண்டி அது மனசுல இருந்து கேட்கிறேன்னா இல்லையா தெரியாது. வாய் வார்த்தைக்காகவே கேட்கிறேன் என்று வைத்துக் கொண்டாலும் வாய் வார்த்தைக்காக கேட்கிறேன் என்பதையே பற்றாசாக கொண்டு மேலான கைங்கரியத்தை அடியேனுக்கு தந்தருள வேணும் என்று எம்பெருமானிடத்திலே இறைஞ்சுகிறார். முதல் 2 கத்தியங்களிலே என்னென்ன சொல்ல வேண்டுமோ அது அனைத்தையும் உடையவர் அருளி செய்து விட்டார். இப்ப கேள்வி என்னன்னா, அப்படி இருக்கும்போது 3ஆவதாக ஸ்ரீவைகுண்ட கத்தியம் அந்த கிரந்தத்தை எதற்காக அருளி செய்தார்? சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடித்த பிற்பாடு திரும்பவும் இன்னொரு கத்தியம் இயற்றுவதற்கு என்ன தேவை ஏற்பட்டது என்கிற கேள்வி எழாமல் இல்லை. அதற்கு நம்முடைய பூர்வர்கள் ரொம்ப அழகான சமாதானம் சொல்லி இருக்கிறார்கள். முதல் 2 கத்தியங்கள் உடையவர் தமக்குத்தாமே சொல்லிக் கொண்டது, அவர் தமக்குத்தாமே அனுசந்தித்துக் கொண்ட விஷயங்கள். அதற்கு மேலே இந்த 3ஆவது கத்தியத்தாலே இப்ப கைங்கரியம்தான் மேலான புருஷார்த்தம், அந்த கைங்கரியத்தை தமக்கு நல்கிட வேண்டும் என்று திருவரங்கநாதனிடத்திலே பிரார்த்தனையை வைத்தார்னு பார்த்தோமா? அந்த கைங்கரியத்தை நாம் எவ்விடத்திலே தொடர்ச்சியாக செய்ய போகிறோம்னு பார்த்தால் பெயர்பட்ட கைங்கரியம் அது பரமபதத்தில் தான் நமக்கு சித்திக்கும். கைங்கரிய நித்திய நிரதைஹி பவதேக போகைஹி நித்யைரனுக்ஷண நவீன ரசார்த்திர பாவைஹி நித்யாபிவாஞ்சித பரஸ்பர நீச்ச பாவைஹி மத்தைவதைஹி பரிஜனை ஸ்தவசங்கசீய என்று கூறத்தாழ்வான் பாடுகிறார். பரமபதத்துலதான் அந்த நித்திய கைங்கரியம்ங்கிறது நமக்கு சித்திக்கிறது. தொடர்ச்சியான கைங்கரியம் சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தைகளிலும் வடிவிலா வடிமைங்கிறது அது ஸ்ரீவைகுண்டத்திலேதான் நமக்கு சித்திக்கிறது. அதனால பார்த்தார் எம்பெருமானார், பிரார்த்தனையை இங்க வைக்கிறோம், இந்த உடம்போடே இங்கே இருக்கிற நாள் பரியந்தம் இங்கே தொண்டுகளை செய்ய போகிறோம், குறை ஒன்றும் இல்லை. ஆனா இந்த தொண்டு இங்கே செய்யப்படுகிற தொண்டுங்கிறது அது பரிமிதமானதாக இருக்கிறது. அப்ப அபரிமிதமான அந்த கைங்கரியம் அது பரமபதத்தில் தானே கிட்டும். அதனால மீளவும் முதல்ல 2 கத்தியங்களாலே தமக்குத்தாமே எந்தெந்த அர்த்தங்களை அவர் சொல்லிக் கொண்டாரோ அனுசந்தித்துக் கொண்டாரோ அந்த விஷயங்களை நம்மவர்கள் பொருட்டு திரும்பவும் சொல்வதற்கு ஆசை கொண்டார். விஷயங்களை திரும்பவும் சொல்றார். முதல்லயே சொல்லிட்டாரே அது தமக்காக சொல்லிக் கொண்டது, அப்ப இப்ப சொல்வது அது நமக்காக சொல்வது. அதுக்கு மேல முக்கியமான ஒரு அம்சம், மேலான கைங்கரியத்தை எவ்விடத்திலே நாம் தொடர்ச்சியாக செய்ய போகிறோமோ அவ்விடத்தினுடைய அருமை பெருமைகளை மேன்மைகளை சொல்ல வேண்டும் என்று ஆசை கொண்டார். ஸ்ரீவைகுண்டம் அதனுடைய பெருமைகளை சொல்ல வேண்டும் என்று ஆசை கொண்டு இந்த ஸ்ரீவைகுண்ட கத்தியத்தை அருளி செய்திருக்கிறார் ஸ்ரீ பாஷ்யக்காரர். இதனுடைய ஆரம்பத்திலே ஒரு அழகான ஸ்லோகம் நமக்கு காண கிடைக்கிறது. இப்ப சாதாரணமா
சரணாகதி கத்தியத்தினுடைய தொடக்கத்திலேயும் ஒரு தனியன் போன்றதொரு ஸ்லோகம் விளங்குகிறது. அது அன்றைய தினம் நாம் அனுபவித்தோம். ஸ்ரீரங்க கத்தியத்திலும் உண்டு, அதையும் நாம் அனுபவித்தோம். இப்போ ஸ்ரீவைகுண்ட கத்தியத்திலும் இருக்கிறது. ஆனா இந்த ஸ்லோகத்தை இந்த கத்தியத்தினுடைய தனியன் என்று சொல்ல போகாது. ஏன்னா அந்த ஸ்லோகம் எப்படி இருக்குன்னு முதல்ல பாருங்க. யாமுனாரிய சுதாம்போதிம் அவகாஹ்ய யதாமதி ஆதாய பக்தி யோகாக்கியம் ரத்னம் சந்தர்ஷயாம்யகம். இதுதான் ஸ்ரீவைகுண்ட கத்தியத்தினுடைய தொடக்கத்திலே காண கிடைக்கிற ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் என்ன? ஆளவந்தார்ங்கிற யாமுனாச்சாரியர் அல்லது யாமுனாச்சாரியர் என்று அழைக்கப்படுகிறவரான ஆளவந்தார், அந்த ஆளவந்தாராகிறவர் ஒரு அமிர்த சாகரத்தை போல விளங்குகிறார். அந்த அமிர்த சாகரத்திலே மூழ்கி என்னுடைய புத்திக்கு எட்டுகிற வரையிலும் பக்தி யோகம்ங்கிற ரத்தினத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன். அப்படி என்னாலே கொண்டு வரப்பட்ட அந்த ரத்தினத்தை இந்த உலகத்திற்கு நான் அறிவிக்க விரும்புகிறேன், காட்ட விரும்புகிறேன் என்பதுதான் கீழே அடியன் விண்ணப்பித்த ஸ்லோகத்தினுடைய பொருள். இதுல எம்பெருமானாருடைய புகழ்ங்கிறது சொல்லப்பட்டிருக்கான்னால், இப்ப மத்த 2 கத்தியங்களினுடைய தொடக்கத்திலே காணப்பட்ட தனியன் ஸ்லோகங்கள், அதுல எம்பெருமானாருடைய பெருமை பேசப்பட்டது. இதுல எம்பெருமானாருடைய பெருமைங்கிறது சொல்லப்படவில்லை. யாரோ ஒருத்தர் இப்படி சொல்லிக்கிறார். என்ன சொல்றார்? ஆளவந்தார் ஒரு அமிர்த சாகரத்தை போல இருக்கார். அந்த அமிர்த சாகரத்திலே யான் மூழ்கினன். மூழ்கி என்னால் இயன்ற வரையிலும் கொண்டு வரப்பட்டதாகிற முக்கியமான ரத்தினம் போன்று இருக்குமதான பக்தி யோகம், அதை உலகத்திற்கு காட்டுகிறேன் என்று இருக்கிறது. இப்ப இந்த ஸ்லோகத்திற்கு பூர்வாச்சாரியர்களிலே அத்தனை பேரும் வியாக்கியானம் பண்ணினார்கள்னு சொல்ல போகாது. வேதாந்த தேசிகன் வியாக்கியானம் செய்திருக்கிறார். ஆனால் இதனால தெரிய வருகிற விஷயம் என்னன்னால், இப்ப மத்த 2 கத்தியங்களினுடைய தொடக்கத்திலே காணப்பட்ட அந்த தனியன் ஸ்லோகங்கள், அது எம்பெருமானாருடைய புகழ் பாடுகின்ற ஸ்லோகங்கள், எம்பெருமானாருடைய பெருமையை சொல்ல வந்த அவரை பற்றிய தனியன்கள் என்று நம்மாலே பார்க்கப்பட்டது. இப்போ முதல்ல பார்த்த ஸ்லோகம், அதை அருளி செய்தவர் யார் அப்படின்னால் திருக்குறுகை பிரான் பிள்ளான், அவராலே அருளி செய்யப்பட்டது என்று நாம் அதனை கண்டோம். திருக்குறுகை பிரான் பிள்ளானாலே அந்த தனியனானது அது அனுசந்திக்கப்பட்டது என்று நம்மாலே பார்க்கப்பட்டது. அடுத்தது ஒரு தனியன், சிதச்சித்பரதத்வானாம் தத்வ யாதாத்மிய வேதினே ராமானுஜாய முனையே நமோ மம கரியசே அப்படிங்கிற தனியன். அந்த தனியன் ஸ்ரீரங்க கத்தியத்தினுடைய தொடக்கத்திலே காணப்படுகிறது. அந்த தனியனும் கூட வரும்போது எம்பெருமானாருக்கு நம்முடைய நமஸ்காரங்கள் உரித்தாகுக அப்படின்னு தான் இருக்கு. அந்த எம்பெருமானார் என்ன பண்ணினார்? தத்வத்திரயங்களினுடைய உண்மையான உள்ளபடி உண்மை அறிவை உணர்ந்தவரான உத்தமாச்சாரியரான எம்பெருமானார், அவருக்கு நம்முடைய நமஸ்காரங்கள் உரித்தாகட்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இப்ப ஸ்ரீவைகுண்ட கத்தியத்தினுடைய தொடக்கத்திலே நம்மாலே பார்க்கப்பட்ட ஸ்லோகம் அதுல அந்த மாதிரி இல்லையோ இல்லையோ. அதுல ஒருத்தர் சொல்றார், ஆளவந்தார் அருளாலே யதாமதி இந்த ரத்தினத்தை, அதாவது முக்கியமான பக்தியோகமாகிற ரத்தினத்தை இந்த உலகத்திற்கு காட்டுகிறேன் இருக்கு. வேதாந்தாச்சாரியர் சாதிக்கிறார், எம்பெருமானார் பக்தி யோகத்தினுடைய மேன்மைகளை அவர் ஸ்ரீபாஷ்யம், வேதாந்த தீபம், சாரம், வேதாந்த சங்கிரகம் அந்த கிரந்தங்களிலே காட்டி இருக்கிறார். இப்ப இந்த கத்தியத்திரயத்தினுடைய நோக்கம்ங்கிறது என்ன? இது கொஞ்சம் கவனமா கேட்டாதான் மனசிலே பதியும். இதனுடைய நோக்கம் என்ன? சரணாகதியினுடைய மகத்துவத்தை பாரறிய செய்வது. அவர் முதல்லயே நாம பார்த்த விஷயம் என் உடைய திருவுள்ளத்துல என்ன இருக்கு? இப்போ மதாந்தரஸ்தர்களை அவர்களை நாம் வெல்ல வேண்டும்னு சொன்னால், அவர்கள் வழியிலே அவர்கள் புரிந்து கொள்ளும் பொருட்டு, அவர்கள் தவறாக கொண்டிருக்கிற அபிப்பிராயங்களை களைய வேணும் பொருட்டு வேதாந்த கருத்துக்களை உள்ளபடி சொல்ல வேண்டும் அப்படின்னுட்டு ஒரு சங்கல்பத்தை பண்ணிண்டு அவர் பக்தி யோகத்தை சொல்லி மற்றவர்களை நிரசிக்கிறார். ஏன் அப்படின்னா, நிறைய கொள்கைகளை பல பேர் வச்சுட்டு இருக்கா. இப்ப கர்ம ஜானங்களாலே முக்தி அப்படின்னு சொல்றவா உண்டு. எதையும் செய்ய வேண்டும்ங்கிறதே கிடையாது, கர்ம ஜானங்களே போதுமானது
அப்படின்னு சொல்லுகிறவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். வேதாந்த சித்தமான உபாயம் எதுன்னு கேட்டா எத்தனையோ சொல்லுகிறார்கள். சில பேர் மற்ற தேவதைகளை உபாசிப்பதுதான் மோட்சத்திற்கு உபாயம் அப்படின்னு சொல்லுகிறார்கள். ஒரு சிலர் இந்த தேவதைகள்லாம் வேண்டியதே இல்லை, கர்மமே மோட்சோபாயம் அப்படின்னு சொல்றவாளும் இருந்திருக்கிறார்கள். சில பேர் நிர்விசேஷமான அறிவாயிருக்கிற பரபிரம்மம், அதற்கென்று எந்த விசேஷமும் சொல்ல போகாது, அப்படி அறிவாயிருக்கிற அந்த பிரம்மம் இருக்கிறதே, அந்த பிரம்மத்தை பத்திய அறிவு அதுதான் மோட்சோபாயம் அப்படின்னு எல்லாம் பேசியிருக்கார். இந்த மாதிரி வேத விரோதமான கருத்துக்களை பல பேர் பேசியிருக்கிறாரோ இல்லையோ பார்த்தாலும் பெருமானார், நீங்க இப்படி பேசுறதெல்லாம் தவறு, இந்த மாதிரி தப்பு தப்பான அர்த்தங்களை எல்லாம் நீங்கள் பிரச்சாரம் பண்ணக்கூடாது, அதனால எது யதார்த்தமோ அதை சொல்லுகிறேன் என்று அவர் சங்கல்பித்துக் கொண்டு ரொம்ப ஆச்சரியமான முறையிலே அவர் உண்மையான கருத்துக்களை எடுத்து இயம்பி இருக்கிறார் வேதாந்த சூத்திரங்களுக்கு தாம் செய்திருக்கிற வியாக்கியானங்களிலே. அப்ப இந்த சரணாகதிங்கிறது இது பரம தாத்பரியம், ரொம்ப சாரதமமான விஷயம். இந்த சாரதமமான விஷயத்தை நம்மவர்களுக்கு சொல்ல வேண்டும்ங்கிற அபிப்பிராயம் கொண்டார். இப்ப ஸ்ரீபாஷ்யம்னெல்லாம் எடுத்துட்டா அது மதாந்தரஸ்தர்களை நிரசிப்பதுங்கிறதுலே நோக்காயிருக்கும். ஆனா இந்த கத்தியத்திரயம்ங்கிறது அப்படியா? கத்தியத்திரயம்ங்கிறது அது நம்மவர்களுக்கு உயர்ந்த அனுபவத்தை தர வேணும் பொருட்டு அருளி செய்யப்பட்டிருக்கிற கிரந்தம். அதனால இந்த விஷயத்தை நம்மவர்களுக்கு எடுத்து சொல்லுகிறார். அதனால எந்த விரோதமும் இல்லை. இப்போ என்ன சுவாமி, அங்க பக்தி தான் முக்கியம்னு அவ்வளவு தூரம் சொல்லிட்டு இங்க பிரபத்தி சரணாகதியே சிறந்ததுன்னு சொல்லுகிறாரே, இது முரண்பட்டதா இருக்கிறதேன்னு சொன்னால் அப்படி அன்று. அவர்கள் எந்த கருத்துக்களை வேதாந்தத்தின் வழியிலே பிடித்து கொண்டு தாங்கள் சொல்வதே வேதாந்த கருத்து என்று தவறான அபிப்பிராயத்தை கொண்டிருந்தார்களோ அன்னவர்களை அடக்குவதற்காக, அவர்களுடைய கருத்துக்களை திருத்தி அவர்களை தெளிவுபடுத்துவதற்காக பக்தியினுடைய மேன்மைகளை அங்கே சொல்ல வேண்டி வந்ததாலே அவற்றையெல்லாம் அங்கே எடுத்துரைத்தார். ஆனா இங்க நம்மவர்களுக்குன்னு வந்துடுத்துன்னு சொன்னால் எது சாரதமோ அதைத்தானே எடுத்து சொல்லணும். அதைத்தான் எம்பெருமானார் செய்திருக்கிறாருங்கிறத நினைவிலே கொள்ள வேண்டும். அப்ப ஸ்ரீவைகுண்ட கத்தியம் ஆரம்பத்துல சொல்லியிருக்கிற ஸ்லோகம், அதுல என்ன சொல்லியிருக்கார்? இப்ப பக்தி யோகத்தை நான் இப்ப சொல்றேன்னு சொல்லியிருக்கார். இது உடையவரே சொன்ன ஸ்லோகம்ங்கிறதுதான் வேதாந்தாச்சாரியருடைய திருவுள்ளம். தனாச்சாரியர்களுடைய திருவுள்ளமும் அதேதான். இப்போ ஆரம்பத்துல பார்த்த ஸ்லோகம் இருக்கிறதே, யாமுனாரிய சுதாம் கோதிம் அபகாஹிய யதாமதி ஆதாய பக்தி யோகாக்கியம் ரத்னம் சந்தர்ஷயாமியம். இதுல நான் பக்தி யோகமாகிற ரத்தினத்தை காட்டுகிறேன்னு சொல்லியிருக்காரு. இப்ப நியாயமா நீங்க ஒரு கேள்வி கேட்கணும், என்ன சுவாமி சரணாகதி அதுதான் சாரதமம், அதைத்தான் நம்மவர்களுக்கு எடுத்து சொல்லணும்னு அபிப்பிராயம் கொண்டார், அதனாலதான் இந்த விஷயங்களை எல்லாம் இந்த கத்தியத்திரயங்களிலே சொல்லுகிறார்னு சொல்லியிருக்கீர். ஆனா இந்த ஸ்ரீவைகுண்ட கத்தியத்தினுடைய தொடக்கத்திலே காணப்படுகிற ஸ்லோகத்திலே பக்தி யோகமாகிற ரத்தினத்தை காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரே, சரணாகதி என்னாச்சு அப்போ அப்படின்னா அதற்கு வேதாந்தாச்சாரியர் அழகான சமாதானம் சொல்லுகிறார். இங்கே சொல்லப்படுகிற பக்தி யோகம்ங்கிறது அது சாதனமாக சொல்லப்பட்ட அந்த பக்தி யோகமாக இங்கே கருத வேண்டியது இல்லை, ஸ்வயம் பிரயோஜனமான பக்திங்கிறார். எதையும் எதிர்பாராமல் செய்யப்படுவதாகிற அந்த பக்தி இருக்கிறது இல்லையோ, அந்த பக்தியைத்தான் இந்த இடத்துல கொள்ள வேண்டும். ஸ்வயம் பிரயோஜனமாக எம்பெருமானை அனுசந்திக்கும் பக்தியை பற்றியது அப்படின்னு கொள்ளுங்கோ. சாதனமாக பக்தியை இங்கே விதிக்கிறார் என்று கொள்ள வேண்டியதில்லை. இங்கே அவர் சாதனமாக கருதி இருப்பது உயர்ந்த சரணாகதியைத்தான். ஆனா சரணாகதி சாதனம்னு சொல்லும் போதே சரணாகதினா என்னங்கிற தெளிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். திரும்ப திரும்ப நினைவிலே கொள்ளுங்கள். பகவானையே வழியாக கொண்டு பகவானையே அடைந்திடுகை, அவனையே பெற்றிடுகை, அதைத்தான் சரணாகதி என்று நாம் சொல்லுகிறோம். ஆரம்பிக்கிறார் ஸ்ரீவைகுண்ட கத்தியத்தை. சுவாதீன திரிவித சேதனாச்சேதன ஸ்வரூப ஸ்திதி பிரவருத்தி பேதம் என்று தொடங்குகிறார். ஸ்ரீரங்க கத்தியம் அது எங்கனம் தொடங்கப்பட்டதோ அதே போலத்தான் இந்த கிரந்தத்தையும் தொடங்குகிறார். 3 வகைப்பட்ட சேதனா சேத்தனங்களினுடைய ஸ்வரூபம் என்ன, ரக்ஷணம் என்ன, பிரவருத்தி நிவர்த்திகள் என்ன, இவை அனைத்தையும் தன்னது அதீனமாக கொண்டிருக்கிற பெருமான், தன்னுடைய அதீனமாக இருக்க பெற்றவனாக எம்பெருமான் விளங்குகிறான். நம்மாழ்வார் திருவாய்மொழியின் ஒரு உயர்ந்த நூல் நம் பொருட்டு அருளி இருக்கிறாரா பகவத் விஷயம் என்று சொல்லுகிறோம். 1102 பாசுரங்கள் தன்னிடத்திலே கொண்டிருக்குமதான திருவாய்மொழியாகிற திவ்ய கிரந்தம். அதுல பாருங்க, உயர்வர உயர்நலம்னு தொடங்குகிற முதற் பதிகம்
உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுதழன்மனனேன்னு ஆரம்பிக்கிறார். அந்த முதற் பதிகத்திலே நாமவனிவனுவன் ஒரு பாசுரம் ஆரம்பிக்கிறது. அவரவர் தம தமதுன்னு ஒரு பாசுரம். அதுக்கு மேலே நின்னனர் இருந்தனரும் தொடங்குகிற பாசுரம். இதிலே இந்த நாமவன் அவனிவன்கிற பாசுரம் இருக்கொல்லு, நாமவன் அவனிவன், அந்த பாசுரத்திலே சேத்தனா சேத்தனங்களுடைய ஸ்வரூபம் அது பகவானுடைய அதீனம்ங்கிறத காட்டுறாராம். சேத்தனா சேத்தனங்களுடைய ஸ்வரூபம் இருக்கிறதே அது எம்பெருமானுக்கு வசப்பட்டது ஒன்று, அவருடைய அதீனத்திலே இருப்பது ஒன்று. அவரவர் தம தமது என்கிற பாசுரம் அந்த சேத்தனா சேத்தனங்களினுடைய ரட்சணம், அதுவும் பகவத் அதீனம், அதை சொல்லுகிறார். நின்னனர் இருந்தனர் என்கிற பாட்டு அதுல என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னா, சேத்தனா சேத்தனங்களினுடைய பிரவருத்தி நிவிருத்திகள் அதுவும் பகவத் அதீனம் என்கிற விஷயங்கள் சொல்லப்படுகிறது. சேத்தனர்கள் அவர்களை பத்தர்கள், முக்தர்கள், நித்தியர்கள், இல்ல மேலிருந்து கூட வாங்கும், நித்தியர்கள், முக்தர்கள், பத்தர்கள் அப்படின்னு பிரிக்கிறோமா? அதைத்தான் திரிவித சேத்தனன்னு இந்த இடத்துல சொல்லியிருக்கா. இதெல்லாம் நாம ஏற்கனவே பார்த்தாச்சு. ஸ்ரீரங்க கத்தியத்தினுடைய தொடக்கத்திலேயே இந்த விஷயங்களை நாம் அனுபவித்து முடித்தாயிற்று. அப்ப இந்த இடத்துல என்னன்னா, 3 வகைப்பட்ட சேத்தனா சேத்தனங்களினுடைய ஸ்வரூபம் என்ன, ரட்சணம் என்ன, பிரவர்த்தி நிவர்த்திகள் என்ன, இவை அனைத்தையும் எங்கனம் திருவாய்மொழியினுடைய முதற் பதிகத்திலே நம்மாழ்வார் அவர் நமக்கு காட்டி அருளுகிறாரோ அவர் வழியிலே நின்று மாறன் அடிபணிந்து உய்ந்தவரான இராமானுஷன் ஸ்ரீ பாஷ்யக்காரர் அப்படின்னு என்னத்தான் உடையவரை கொண்டாடினாலும் அவர் ஏதோ வடமொழி நூல்களுக்காகவே இட்டு பிறந்தவர் அப்படிங்கிறதா பொருள்? திருவாய்மொழியின் மனம் தரும் இன்னிச மன்னுமிடந்தொரும்னு அமுதனார் பாடுறாரு இல்லையா? அப்ப எவ்வவிடங்களிலே எல்லாம் திருவாய்மொழி பாடப்படுகிறதோ அந்த விடங்களிலே எல்லாம் எம்பெருமானார் அவசியம் எழுந்தருளி இருப்பர். இப்போ எம்பெருமானாரை ஹனுமான போலேன்னு சொல்லிவிடலாம். ராமநாமம் எங்கெங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ, எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்த காஞ்சலின், எங்கெங்கெல்லாம் ராமநாமம் சொல்லப்படுகிறதோ அங்கங்கெல்லாம் அவசியமாக ஹனுமான் எழுந்தருளி விடுவார். அத போலத்தான் திருவாய்மொழி பக்தாமிரதம் விஸ்வஜனானுமோதனம் அப்படின்னு ஒருத்தர் ஆரம்பிச்சுட்டாருன்னா, இல்லை அவிதித விஷயாந்தரஷ்டாரேன்னு ஆரம்பிச்சுட்டாலும் சரி, சுவாமி அவ்வளவு ஏன் நீங்க ஆரம்பிச்சு திருப்பல்லாண்டுனாலே மேலே திருவாய்மொழி இவர் சேவிப்பரோங்கிற ஆசையோட எம்பெருமானார் அங்கே எழுந்தருளி விடுவார். அத்தனை தூரத்துக்கு திருவாய்மொழியிலே ஈடுபாடு. அதனாலதான் நாயனார் அருளி செய்தார், பாஷ்யக்காரர் இது கொண்டு சூத்திர வாக்கியங்கள் ஒருங்க விடுவர். 9 கிரந்தங்களை உடையவர் அருளி செய்திருக்கிறார் சுவாமி. எல்லாமே வடமொழி நூல்கள் தான். ஆனா அந்த வடமொழி நூல்களிலே காண கிடைக்கிற கருத்துகள் யாவும் உடையவராலே எங்கிருந்து பெறப்பட்டது? வேறெங்கிருந்து? ஆழ்வாருடைய ஈரச் சொற்கள், ஆழ்வார்களுடைய அருளி செயல், முக்கியமா நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியில் இருந்துதான் பற்பல அர்த்த விசேஷங்களை எம்பெருமானார் எடுத்து கையாண்டு அவைகளை வடமொழியிலே மொழிபெயர்த்து அப்படியே நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிங்கிறத ரொம்ப விசேஷமாக நம்முடைய பெரியவர்கள் நிர்ணயம் பண்ணி காட்டி இருக்கிறார்கள். முக்கியமா சொல்லணும்னா கீர்த்தி மூர்த்தி மகாவித்வான் காஞ்சி பிரதிபாதி பயங்கரம் சுவாமி, அந்த சுவாமி திரமிடோபனிஷத் பிரபாவ சர்வஸ்வம்னு ஒரு கிரந்தம் இயற்றி இருக்கிறார். அடியனை கேட்டா சுவாமியினுடைய கிரந்தங்களுக்குள்ளேயே மிகச்சிறந்த கிரந்தங்கள் என்று சிலவற்றை நாம் காட்ட முடியுமாகில், எல்லா கிரந்தங்களும் சிறந்த கிரந்தங்கள் தான், அந்த சிறந்த கிரந்தங்களுக்குள்ளேயும் சிறந்த கிரந்தங்கள் அப்படின்னு சிலவற்றை நம்மாலே காட்ட முடியுமாகில், அந்த சிறந்த கிரந்தங்களுக்குள்ளேயும் முதன்மை பெற்று விளங்கக்கூடிய அந்த பெருமை, அந்த ஸ்தானத்தை பெற்று விளங்கக்கூடிய பெருமை ஒரு நூலுக்கு உண்டுனால் அது திரவிடோபனிஷத் பிரபாவ சர்வஸ்வத்திற்குத்தான் உண்டுன்னு அறுதியிட்டு சொல்லலாம். அதுல எத்தனை பிரமாணங்களை வருஷிக்கிறார் தெரியுமா எம்பெருமானா? நம்மாழ்வாருடைய எந்தெந்த பாசுரங்களை எடுத்துக்கொண்டு எங்கனம் அவர் தம்முடைய சித்தாந்தத்தை ஸ்தாபனம் செய்திருக்கிறாருங்கிறத ஒரு இடம் விடாமல் எடுத்து காட்டுகிறார் நம்முடைய சுவாமி. இந்த அரிய பெரிய சாதனையை காஞ்சி பிரதிபாதி பயங்கரம் சுவாமியை விட்டால் இன்னொருத்தர் செய்வதற்கு சக்தி உடையவர் அல்லருங்கிறத திண்ணமாக சொல்லலாம். அதை நிச்சயமாக நாம் ஒரு பெருமிதத்தோடே சொல்லலாம். அந்த கிரந்தம் அத்தனை ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கும் நிச்சயமாக பொதுபோக்கிற்கு விஷயமாக அமைய கடவுது. அந்த கிரந்தத்தை அத்தனை பேரும் அவசியமாக வாசிக்க வேண்டும், கேட்டு இன்புற வேண்டும். ரொம்ப அழகான கிரந்தம். ஏன்னா அந்த நாள்ல நிறைய பேரு இது தமிழிலே பாடப்பட்டிருக்கிறபடியினாலே இது பிரமாணமாகாது
அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருந்தா. இதுல வேடிக்கை என்னன்னா, பேசுறவா எங்கோ வெளியில இருக்கிறவா பேசுறான்னு இல்லை, நம்மவர்களுக்குள்ளேயே அந்த மாதிரி பேச்சு வந்து விட்டது. சிவைஷ்ணவர்களுக்கு இடையிலேயும் கூட இதை அனாதரிக்கிறவர்களாக, திவ்ய பிரபந்தங்களினுடைய ஏத்த மறியாதவர்களாக சிலர் இருந்திருக்கிறார்கள். அதனாலதான மணவாள மாமனிகள் கூட உபதேச ரத்தின மாலையிலே ஆழ்வார்களையும் அருளி செயல்களையும் தாழ்வாக நினைப்பவர்கள் தாம் நரகில் வீழ்வார்கள் என்று நினைத்து நெஞ்சே எப்பொழுதும் நீ அவர் பால் சென்றணுக கூசித்திரி அப்படின்லாம் பாடியிருக்காருன்னு சொன்னா, அப்ப என்னமோ ஒரு பிரச்சனை இருந்திருக்குன்னு நமக்கு தெரிய வருதோ இல்லையோ. ஏதோ ஆழ்வார்களுக்கும் ஆழ்வார்களுடைய ஈரச் சொற்களுக்கும் அதாவது ஒரு அவப்பெயரை ஏற்படுத்துகிறவர்களாக சிலர் இருந்திருக்கிறார்கள். ஆழ்வார்களையும் அருளி செயல்களையும் தாழ்வாக நினைப்பவர்கள் சிலர் இருந்திருக்கிறார்கள்னு தேறுகிறதோ இல்லையோ. அதனாலதான் திரவிடோபனிஷத் பிரபாவ சர்வஸ்வங்கிற கிரந்தத்தை சுவாமி இயத்தி அருளினார் காஞ்சி சுவாமி. இப்ப எதுக்காக இதை விண்ணப்பித்தேன்னு சொன்னால், இப்போ நம்மாழ்வார் முதற் பதிகத்திலே என்ன விஷயத்தை அருளி செய்திருக்கிறாரோ அந்த விஷயங்களைத்தான் இங்கே எம்பெருமானார் சிதச்சித்பர தத்வானாம் தத்துவ யாதாத்மிய வேதினேன்னு முதல்ல கொண்டாடப்பட்டவரான உடையவர் சுவாதீன திரிவித சேதனா ஸ்வரூபஸ்திதி பிரவருத்தி பேதம் என்று இந்த இடத்திலே அருளி செய்கிறார். கிளேஷ கர்மாதி அசேஷ தோஷ அசம்ஸ்பிருஷ்டம், இதுவும் ஏற்கனவே சொல்லப்பட்டது. அவித்யை முதலான கிளேசங்கள் அத்தவர், புண்ணிய பாப ரூபமான கருமங்கள் என்ன, இந்த மாதிரி எந்த தோஷ சம்பந்தமும் இல்லாதவனான பெருமான். ஸ்வாபாவிக அனவதிகாதிசய ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜ பிரபிருதி அசங்கேய கல்யாண குணகணௌக மகாரணவம், இதுவும் ஏற்கனவே பார்க்கப்பட்டது. அதுக்கு மேல தெரிவிக்கிறார். பரமபுருஷம் பகவந்தம் நாராயணம், புருஷோத்தமனாய் ஷாட்குண்ய பரிபூர்ணனான பெருமான். ஷாட்குண்ய பரிபூர்ணன், ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ், இந்த 6 குணங்கள் இருக்கு பாருங்க. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா எண்ணிலாத குணங்கள் எம்பெருமானிடத்திலே உண்டு. உயர்வர உயர்நலம் உடையவர், எண்ணிலாத குணங்கள் உண்டு. அந்த எண்ணிலாத குணங்களுக்கு ஒரு ஊற்றுவாயாக, ஒரு தொடக்க புள்ளியாக இருப்பது எதுனால் இந்த 6 குணங்கள் தான். இந்த 6 குணங்களில் இருந்துதான் எண்ணிலாத பல குணங்கள் பெருகுகின்றன. அதனாலதானே அவருக்கு பகவான்னே பேரு. இப்ப பக சப்தம்ங்கிறது இந்த 6 குணங்களை காட்டும். இந்த 6 குணங்களோட கூடி இருக்க பெற்றவன் எவனோ அவனைத்தான் பகவான்னு சொல்லுகிறோம். அதுதான் பகவந்தம் நாராயணம். அவர் யார்? ஸ்ரீமன் நாராயணமான லக்ஷ்மிபதியான எம்பெருமான். சுவாமித்வேன சுகுருத்வேன குருத்வேனச்ச பரிகிருஹிய, அவர் சேஷியாகவும் இருக்கிறார், நம்மிடத்திலே அன்பு இருக்கிறவனாகவும் அன்பாளனாகவும் இருக்கிறார், ஆச்சாரியனாகவும் இருக்கிறார். பகவானை நீங்க எப்படி வேணும்னா கொண்டாடலாம். இப்போ ஒரு நண்பனா அவரை பார்க்கலாம், அவரை ஒரு ஆசானாக நாம் பார்க்கலாம், நம்மிடத்திலே அடிமை கொள்பவனாக அவனை பார்க்கலாம். அப்படி எப்படி வேண்டுமானாலும் அவரை ஏற்றுக்கொள்வதற்கு இடம் இருக்கிறது. ஐகாந்திகாத்யந்திக தத் பாதாம்புஜத்வய பரிச்சரியைக்க மனோரதா, எப்போதும் அந்த பெருமானுடைய திருவடி இணைகளை பற்றிய கைங்கரியம் ஒன்றே செய்ய வேண்டும் என்கிற பாரிப்பை உடையவனாய், எனக்கு வேற எந்த ஆசையும் இல்லை சுவாமி, எப்பவும் நான் நினைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் என்ன தெரியுமா, அந்த எம்பெருமானை கிட்ட வேண்டும், அவருக்கு தொண்டுகளை செய்ய வேண்டும் என்ன அதையேதான் நினைத்து கொண்டிருக்கிறேன். அந்த கைங்கரியத்தை பெறுவதற்கு நான் ஆசைப்படுகிற அந்த கைங்கரியம் இருக்கிறதே, அதை பெறுவதற்கு கல்பகோட்டி சகசிரமானாலும் அந்த பெருமானுடைய திருவடி இணை தாமரைகளையே நம்பி இருப்பதற்காட்டிலும் வேறொன்று எனக்கு உபாயமாக இல்லை என்று எண்ணினவனாய். என்ன அழகா அதுக்கு மேல சொல்றார் பாருங்க. கைங்கரியம் தான் பெறணும், அந்த கைங்கரியம்ங்கிறது எனக்கு நிச்சயமாக கிடைக்க வேண்டும்ங்கிற ஆசை அவா எனக்கு இருக்கிறது. ஒருவேளை அதை நான் அடையறதுக்கு கல்ப கோடி சகசிரமானாலும் சரி, எத்தனை கோடி ஆண்டுகளானாலும் சரி பரவாயில்ல, காத்துட்டு இருப்பேன். பல வருஷங்கள் ஆன பிற்பாடு சரி அவரே கத்தின்னு நாம உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா அவர் அந்த கைங்கரியத்தை நமக்கு கொடுக்கல, ஆண்டுகள் பல உருண்டோடி விட்டன, இப்ப அவரே கதிங்கிற அந்த எண்ணத்தை விட்டுட்டு வேற ஏதாவது நாம் செய்து பார்க்கலாமா? உங்களுக்கு புரியறதுக்கு சொல்றேன். உடம்பே சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ சில மருந்து மாத்திரைகள் எல்லாம் எடுத்துக்கிறோம். அந்த மருந்து மாத்திரைகளை எடுத்துட்டு அந்த உடல் நிலை அது சீராகவில்லைன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணுவோம்? அதுவும் இந்த வழி போனேன், இது ஒன்றும் சரியா இல்லை, வேற ஏதாவது வழி நாம முயற்சி செய்து பார்க்கலாமா அப்படின்னு பார்க்கிறோம் இல்லையோ. அதெல்லாம் பார்க்கலாம் சுவாமி. அலோபதி இருக்கிறது, ஹோமியோபதி இருக்கிறது. ஒரு அன்பர் வேடிக்கையா சொன்னார், என்ன இருந்தாலும் ஸ்ரீயப்பதி தான் கதி. நீங்க அலோபதி போனாலும் சரி, ஹோமியோபதி போனாலும் சரி, கடைசியில ஸ்ரீயப்பதியான பெருமாள் இருக்காரோ இல்லையோ, அவரை விட்டா வேற கதியே கிடையாது.
இப்ப உடையவர் அதுதான் இந்த இடத்துல சொல்றாரு பாருங்க. ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் அவன் திருவடிவாரங்களிலே கைங்கரியம், அதைத்தான் அடியேன் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அதை பெறுவதற்கு எனக்கு கல்பகோட்டி சகசிர வருஷங்கள் யுகங்கள் எது ஆனாலும் சரி, அது என்ன வேண்டுமானாலும் ஆகட்டும், அதற்காக நான் வேற ஏதேனும் முயற்சியை செய்பவனா அப்படின்னால் நிச்சயமாக கிடையாது. அவருடைய திருவடி நினைத்தாமரைகளே புகழ் என்று இருப்பவன், அதை விட்டா வேற உபாயம் இல்லை என்று இருக்கிறவனான அடியேன். அதுக்கு மேல சொல்றார், எல்லா பிராணிகளிடத்திலும் கருணை கடலாயும் குணதோஷங்களில் ஆராய்ச்சியின்றிக்கே சகல ஜனங்களுக்கும் அனுகூலமாயிருக்கிற எல்ல கடந்த சீல குணத்தை உடையவனாகவும் பகவான் எப்படி இருக்காருன்னு அத்தனை சமஸ்த பிராணிகளிடத்திலேயும் அன்புடையவனாக இருக்கிற, அவருக்கு எல்லா இடத்துலயுமே அன்பு உண்டு. இன்னார் இனியார் இதெல்லாம் பெருமான் அறிய மாட்டான் இல்லையோ, அத்தனை பேரிடத்திலேயும் ஆசை உடையவனாக எம்பெருமான் விளங்குகிறான். பொது நின்ன பொன்னங்கழல் அப்படின்னு சொல்லுகிறோம். அத்தனை பேருக்கும் பொதுவானவராக அவர் இருக்கிறார் அந்த பெருமான். அதற்கு மேலே குணதோஷங்களை எல்லாம் பெருசா அவர் ஆராய்ச்சி பண்றதே கிடையாது. நம்ம இடத்துல குணம் உண்டா தோஷம் உண்டா இதெல்லாம் அவர் பார்த்துட்டு இருப்பாரா? அதெல்லாம் அவர் பார்ப்பதே கிடையாது. குணதோஷங்களை பெருசா ஆராய்ச்சி பண்ணாதவரா இருக்கார். சகல ஜனங்களுக்கும் அனுகூலமாயிருக்கிற எல்ல கடந்த சீல குணத்தோடே கூடியிருக்கிறார் பகவான். மகதோ மந்தை சக நீரந்திரேண சம்ஸ்லேஷ ஸ்வபாவத்துவம் ஷீலம் அப்படின்னு சொல்லுவார்கள். அன்னைக்கு கூட விண்ணப்பித்திருந்தேன், அறப்பெரியவர்கள் தாழ்ந்தவர்களோடே புறையற கலந்திடுகை, அதத்தான் ஷீலகுணம் ஷீலகுணம்னு சொல்லுகிறோம். அப்ப அந்த ஷீலகுணத்தோட கூடியவராக எம்பெருமான் விளங்குகிறான். பெருமான் தன்னுடைய அந்த ஷீலகுணத்தை காட்டிக்கொண்டு நம்மோடே வந்து கலக்கிறான். ஈசன் வானவர்க்கு என்பனால் அது தேசமோ திருவேங்கடத்தானுக்குன்னு பாடுறாரு இல்லையோ. அறப்பெரியவன் அறப்பெரியவன் எல்லாம் வாஸ்தவம் தான். அறப்பெரியவன்கிறது அவனுக்கு பெருமை. அறப்பெரியவனாக இருந்தாலும் நீச்சனான என்னிடத்திலே ஆசையுடையவனாக இருக்கிறான் இல்லையோ. நீச்சனேன் நிறையொன்னுமிலேன் நீசனேன் நிறையொன்னுமிலேன் என் கண் பாசம் வைத்த பரஞ்சுடற் சோதி. அவ்வளவு பெரியவருங்கிறது அவனுக்கு பெருமை கிடையாது. ஆழ்ந்தவர்களான நம்மிடத்துல ஆசை கொண்டு இருக்கிறார் இல்லையோ. இப்போ நம்முடைய ஜீயர் சுவாமியும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு சின்ன குழந்தை வந்தாலும் அதே சிரிப்பு தான் சிரிக்கிறார். ரொம்ப பெரியவர் வந்தாலும் அதே சிரிப்பு தான். அந்த பணிவுங்கிறத எல்லா இடத்துலயும் காட்டுகிறார் இல்லையோ. ஏதோ அவரை பத்தின ஒரு நிகழ்ச்சி, அவர் ஏற்பாடு செய்திருக்கிற ஒரு உபன்யாச தொடருங்கிறதுக்காக அவரை பத்தி சொல்லித்தான் ஆகணும்னு அடியேன் சொல்லது. இப்ப நமக்கு எல்லோரிடத்திலும் கற்பதற்கு நிறைய விஷயங்கள் உண்டு. நாம நிச்சயமா எல்லாரையும் கவனிச்சுட்டேதான் இருக்கணும். ஆனா நாம பண்ற தப்பு என்னன்னா, நல்லவர்களிடமிருந்து நன்மைகளை கற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ, தீயவர்களிடமிருந்து நிச்சயமாக தீமைகளை சுலபமாக கற்றுக்கொண்டு விடுகிறோம். அது தப்பு. நல்லவர்களிடமிருந்து நன்மைகளை நாம நிச்சயமாக கற்றுக்கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டு அதன்படி ஒழுக வேண்டும், நடக்க வேண்டும். குறைந்தபட்சம் அப்படித்தான் நடக்கணுங்கிற ஆசையாவது நமக்கு இருக்க வேண்டும். ஜீயர் சுவாமியை சேவிக்கிறோம், எல்லோரிடத்திலும் கனிவாக பழகுகிறார். அத்தனை பேரிடத்திலும் ஒரு வாஞ்சையோட விசாரிக்கிறார். மாறாத புன்முறுவலுக்கு சொந்தக்காரராக இருக்கிறார். இதெல்லாம் பார்க்கிறோம். அப்ப நமக்கு என்ன தோணணும்? இப்படித்தான் இருக்கணும், இருக்க முயற்சி செய்வோம். இருக்க முடியுமான்னு கேட்டா எல்லாராலையும் முடிஞ்சுடாது. அதனாலதான் அவருக்கு பெருமை. இப்ப எல்லாராலையும் அது நிச்சயமா முடிஞ்சுடாது. அப்ப முடியாத ஒன்றை எதற்காக ஆசைப்படணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆசையாவது படலாம், மொழி தப்பு இல்லையே, ஆசைப்படலாம். மேலே ஆச்சாரிய அனுகிரகம் இருக்கிறதுன்னு சொன்னால் அந்த உயர்ந்த குணங்கள் நமக்கும் உண்டாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல முடியாது, வாய்ப்பு இருக்கிறது. அவர் அனுகிரகம் பண்ண உண்மை போலே நம்மை ஆக்க வேண்டும். பகவான் அதுதானே பண்றார். தம்மையே ஒக்க அருள் செய்வர்னு தானே பகவானை பத்தி சொல்றோம். அந்த மாதிரி நாம சுவாமியை சேவிக்கும் போதெல்லாம் என்ன நினைச்சுக்கணும்? அவரை போல அந்த கருணை பார்வை அது நமக்கும் கிட்ட வேண்டும். எல்லோரையும் சமமாக பாவிக்கிறார், எல்லோரையும் சமமாக பார்க்கிறார், எல்லோரிடத்திலும் வாஞ்சையோட பழகுகிறார், எல்லா உலகங்களும் இன்புத்திருக்க வேண்டும்னு ஆசைப்படுகிறார். இதெல்லாம் நமக்கும் சித்திக்க வேண்டும். சுவாமி மட்டுமே அன்று எத்தனை எத்தனை பெரியவர்களை நாம் பெற்றிருக்கிறோமோ அத்தனை பேரும் அப்படித்தானே விளங்குகிறார்கள். பெரியவர்களுக்கு அழகே அதுதான். அவர்கள் எதனாலே பெரியவர்களாக குலாபப்படுகிறார்கள், கொண்டாடப்படுகிறார்கள்னு இதுதான் காரணம். அப்ப இதைத்தான் நாம கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பெரியவர்கள் ஏன் பகவானை ஒத்தவர்களாக போற்றப்படுகிறார்கள்னா, பகவானுடைய ஸ்வபாவத்தை இவர்களும் கொண்டிருப்பதாலே. இப்போ பகவத் ராமானுஜருங்கிறோம், பகவான் வேதவியாசருங்கிறோம். ஏன் அவர்கள் எல்லாம் பகவான்னு சொல்லப்படுகிறார்கள்னா, அந்த பகவானுக்கு இருக்கிற குணங்கள் இவர்களிடத்திலும் இருப்பதாலே. அதுதானே விஷயம். அதைத்தான் இங்கே எம்பெருமானார் அழகா சொல்றார்.
பகவான் குணதோஷங்களை பத்தி பெருசா ஆராய்ச்சி பண்றதுங்கிறதே கிடையாது. சகல ஜனங்களுக்கும் அனுகூலமாயிருக்கிற எல்ல கடந்த சீல குணத்தை உடையவனாக இருக்கிறான் பெருமான். அதற்கு மேலே இயற்கையாகவே உயர்வர உயர்நலமுடையவன் ஆகையாலே நமக்கெல்லாம் குணங்களை நாம வரவழைச்சுக்கணும். இந்த குணம் என்கிட்ட இருந்தா நல்லா இருக்குமே, ஒருத்தரை பார்த்தா சௌக்கியமான வாஞ்சியா கேட்கிறோம்னு சொன்னால் அது இயல்பா இருந்துட்டுனா ரொம்ப சந்தோஷம். இல்லைன்னா இன்னைக்கு கேட்டு வைப்போம், நாளைக்கு அவரிடத்திலேயே போய் ஏதாவது ஒத்தாசன் நிற்க வேண்டி வந்ததென்றால் அப்ப நாளைக்கு என்ன சொல்லுவார் அவர்? நேற்றுக்கு பார்த்தேன் பார்க்காதே போனீர், இன்னைக்கு என்ன ஒத்தாசன் வந்து நிக்கிறீர்னு கேட்டுறக்கூடாது இல்லையோ? அப்ப அதுக்காக கேட்டு வைப்போம். அப்ப இங்க எல்லாமே சுயநலம் சார்ந்ததாகத்தான் பெரும்பாலும் இருக்கும். அது என்ன பெரும்பாலும் உலகமே சுயநலம் சார்ந்ததாகத்தானே இயங்கி கொண்டிருக்கிறது. அப்ப நமக்கு இருக்கிற குணங்கள் கூட அது ஏற்றி வைக்கப்பட்டதாய், அதாவது நம்மோட சேர்ந்ததாக இருக்கிறதானால் சேர்த்துண்டதாத்தான் நமக்கெல்லாம் இருக்கும். தாழ்ந்தவர்களுக்கு அப்படித்தானே இருக்கும், சேர்த்து கொண்டதாத்தான் இருக்கும். இப்ப பகவானுக்கும் பெரியவர்களுக்கும் எப்படின்னால் அது ஸ்வதா இயற்கையாகவே அவர்கள் உயர்நலமுடையவர்களாக இருக்கு, உயர்வர உயர்நலம் உடையவர்களாக விளங்குகிறார்கள். முக்கியமா பகவான் பாருங்க, இந்த இடத்துல அவர் இயற்கையாகவே சுவாபாவிகானவதிகாதிசய குணவத்தையா தேவதிரியங் மனுஷ்யாதி அகில ஜன ஹிருதயானந்தனஸ்ய அப்படின்னு தெரிவிக்கிறார். இயற்கையாகவே உயர்வர உயர்நலம் உடையவனாகையாதே தேவர்கள் திரியக்குகள் மனுஷர் முதலான சகல பிராணிகள் உடையவும் உள்ளத்தை உகப்பிக்குமவனாக பகவான் விளங்குகிறார். அத்தனை பேருக்கும் ஆனந்தத்தை தருகிறார். அவர் யாருக்கு ஆனந்தம் தரலேன்னு பாருங்க, ஒரு ராமாவதாரம்னு பண்ணினார். இப்போ உலகத்துல நீங்க பாருங்க, ராம்லல்லாவினுடைய பிரதிஷ்டை ஆன பிற்பாடு கண்ணனை அத்தனை பேரும் மறந்தே போயிட்டா. இப்போ மத்த எந்த தேவத்தையும் யாரும் இப்போது நினைப்பதாகவே இல்லை. எங்க பார்த்தாலும் ராமவிருத்தாந்தம் தான் ஓடுகிறது. அடிய நினைச்சுட்டேன், பராசர பட்டர் இப்ப இருந்திருக்கணும், அத்தனை சந்தோஷப்பட்டிருப்பார். ஏன்னா அவருக்கு ஸ்ரீராம பக்ஷபாத்தின்னு பேரே இருக்கும் இல்லையோ அவருக்கு. அப்ப இன்றைய தினம் பராசர பட்டர் எழுந்துள்ள இருக்கிறார், ஆச்சார உமா சேவை சாதிக்கிறார், நிச்சயமா நம்மோடு தான் இருக்கிறாருங்கிறதுலாம் இருக்கட்டும். ஆனா ஒரு விபவ ரூபத்துல இன்றைய தினம் அவர் எழுந்தருளி இருப்பாராகில் அவரை போல இன்னொருத்தர் சந்தோஷப்படவே மாட்டார், இருந்திருக்க வேண்டும். ஏன்னா எங்க பார்த்தாலும், அப்படியே கூட வடதேசம் வந்திருக்கேன், பல இடங்கள்லாம் சுத்தின்னு இருக்கேன், சுத்தரச்சே பாக்குறேன், எந்த வீட்டு வாசல்ல பார்த்தாலும் ஜெய் ஸ்ரீராம்னு போட்டு கொடியெல்லாம் அத்தனை பேரும் ஏற்றி வைத்து என்ன கோலாகலமா அதை கொண்டாடி இருக்கா தெரியுமா? 22ஆம் தேதி ராம்லல்லா பிரதிஷ்டை அன்றைய தினம். அப்படியே வடதேசத்துலதான் இருந்தேன், குஜராத்ல இருந்தேன், அயோத்தியில இல்லை. ஒரு தீபாவளிய போல அன்றைய தினம் இங்கே அனைவரும் கொண்டாடி மகிழ்ந்தார்கள். எத்தனை பட்டாசு வெடிச்சிருக்கா தெரியுமா? தீபாவளிக்கு வெடிக்கிற பட்டாசை விட சுமார 10 மடங்கு அதிகம்ங்கிறான். அந்த மாதிரி இந்த மாநிலம் முழுக்க பார்த்தோம்னால் இந்த மாதிரிதான் இந்திய தேசம் முழுக்கவும் பாரத தேசம் முழுக்கவும் அப்படித்தானே கொண்டாடி இருக்கா. அப்ப எங்க பார்த்தாலும் ராமன் 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 ராமன், அதேதான் காதுல விழுந்துட்டே இருக்கு. நாடியன் கூட நேத்து கூட சில பேரோட பேசிட்டு இருக்கு வச்சே சொன்னேன், இது என்ன கண்ணனை எல்லாம் மறந்தே விடுவா போல் இருக்கு, அவரை பத்தி பேச்சே எங்கேயும் காணுமே இப்போ அப்படின்னு தோணித்து. சரி, இது ராமனுக்கு ஒரு 500 வருடங்கள் கழித்து அவருக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் அயோத்தியிலும் கிடைத்திருக்கிறது. மக்கள் மன்றத்திலும் மக்கள் மனத்திலும் கூட கொலுவீத்திருக்க தொடங்கிவிட்டான் ராமன். நல்லதுதானே, அவர் இருந்தார்னு சொன்னா அவரை போல மரியாதா புருஷோத்தமனை போல நாமும் ஆகிவிட மாட்டோமா? ராமனுக்கே மரியாதா புருஷோத்தமன் தான் பேரு. இங்கெல்லாம் வடதேசங்கள்லாம் நீங்க எந்த கிராமத்துக்கு போனாலும் சரி, யாருக்கு கோயில் இருக்கிறதோ இல்லையோ, நிச்சயமாக ராமர் சந்நிதி ராம் மந்திருங்கிறது இல்லாத ஒரு கிராமத்தை கூட உங்களால பார்க்கவே முடியாது. அத்தனை தூரத்துக்கு ராமனுக்கு ஏத்தம். அதுக்காக நம்ம பக்கத்துல இல்லைன்னு அர்த்தமா? ஏன்னா நிறைய பேர் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டுல யாருக்குமே ராமனே தெரியாது. தென்னகத்திலே, அதுனா தமிழ்நாடு, தென்னகத்திலேயே யாருக்கும் ராமன் அறியப்படாதவனாகவே இருக்கிறான்னு எத்தனை பொய்யுரைகளை நாம கேட்டு இருக்கோம். ஏன் மதுராந்தக கஷேத்திரம்னு இல்லையா? ஏன் கர்நாடகாவுக்கு போனா ராமநகரம்னே ஊர் இல்லையே, ஊர் பேர்லயே ராமன் பேர் இருக்கு. அந்த மாதிரி நம்ம பக்கத்திலேயே எடுத்துக்கொண்டாலே ராமநாதபுரம்னு இருக்கு, ராமேஸ்வரம்னு இருக்கு, அந்த மாதிரி எத்தனையோ ஊர்கள் எல்லாம் உண்டு இல்லையோ? ராமன் இல்லாத இடம்ங்கிறது எங்கே இருக்கிறது? அப்போ மதுராந்தகத்துல போய் சேவிச்சுக்கிறோம், வடுவூரிலே போய் சேவித்துக் கொள்ளுகிறோம். எத்தனை எத்தனை திருத்தம். திருச்சேரைக்கு போனா ராமன் எத்தனை அழகா சேவை சாதிக்கிறார். திருச்சேரையில மட்டுமா, காஞ்சிபுரம் எத்தோக்தகாரி பெருமாள் சிந்தனைக்கு வாங்கும், ராமன் அத்தனை அழகா சேவை சாதிக்கிறார். ஏன் படுத்துன்னு இருக்கிற எத்தோக்தகாரி பெருமாளே கூட படுத்துன்னு இருக்கிற ராமனை போல இருப்பார். நிமித்தி வச்சா ராமனாட்டா இருப்பார். வில்லிருத்து மெல்லியல் தோல் தோய்ந்தாய் என்னும் வெக்காவில் பீனமர்ந்த வேந்தே என்னும் பாசுரம் இருக்கட்டும். இப்ப நம்ம ராமவிருத்தாந்தத்துக்குள்ள பாருங்க, இதுதான் ராமனுடைய மகிமைங்கிறது. ஸ்ரீவைகுண்ட கத்தியத்தினுடைய அனுபவத்திற்கு இடையிலே
ஸ்ரீராம திவ்யானுபவத்தை நாம செய்ய ஆரம்பிச்சுட்டோம். எதுக்காக சொல்ல வந்தேன், ராமனுக்கு ஏன் அத்தனை பெருமைன்னா ஒரு வானர ஜாதிக்கும் அத்தனை பெருமையும் கொடுத்திருக்காரு சொல்லி, எத்தனை எத்தனை வானரங்களுக்கு வாழ்ச்சி கொடுத்திருக்கிறார். வானரங்களை ஒரு பெரிய ஒரு ஹீரோக்களாக ஆக்கின பெருமைன்னா அது ராமனுக்குத்தானே உண்டு. அப்போ ஒரு திரியக்குகளுக்கும் கூட அருள் சுரப்பவனாக பெருமான் இருக்கிறான். இந்த ஏத்தம் வேற யாருக்காவது சொல்ல போகுமான்னு பாருங்கள். அதனாலதான் இந்த இடத்துல கொண்டாடுறார். தேவதிரியங் மனுஷ்யாதி அகில ஜன ஹிருதயானந்தனசிய, அத்தனை பேருடைய உள்ளத்தையும் உகப்பிக்குமவனாக விளங்குகிறான். ராமஹா கமலபத்ராட்சா சர்வசத்வ மனோகரஹாங்கிறார் திருவடி ஹனுமான். அதுக்கு மேலே ஆஸ்ரித வாத்சல்யைக்க ஜலதேகே, அடியார்களிடத்திலே வாத்சல்ய கடலா விளங்குகிறார். பக்தஜன சம்ஸ்லேஷைக்க போகஸ்ய, ஒரே ஆசை எது அவருக்கு பேரின்பமா அவர் கொண்டிருக்கார்னால் பக்த ஜனங்களுடன் கலந்து பரிமாறுவது ஒன்று. அதைத்தான் தமக்கு பேரின்பமாக எம்பெருமான் கொண்டிருக்கிறான். நித்திய ஞான கிரியைஸ்வரிய போக சாமக்ரி சமிருத்தசிய, நித்தியமாகவும் சகல விஷயக்கமாகவும் உள்ள ஞானம் என்ன, தனக்கு லீலையாயிருக்கிற கிரியைகள் என்ன, ஐஸ்வர்யம் என்ன, இவை போல்வனவான போக சாமகிரிகள் நிரம்பி இருக்க பெற்றவனாக பகவான் இருக்கிறான். சர்வஜனா இருக்கார், எல்லாம் தெரிஞ்சவரா இருக்கார், அத்தனை அனுபவங்களையும் அனுபவிக்க தகுந்தவராக இருக்கிறார். அனுபவிப்பதற்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் உடையவராகவும் இருக்கிறார். மகா விபூதேகே, மிகச்சிறந்த விபூதியை உடையவராக இருக்கிறார். விபூதிமானாக விளங்குகிறார். நிறைய செல்வம் அவர்கள் இல்லாத செல்வமா நித்திய விபூதி செல்வம், லீலா விபூதி செல்வம்ங்கிற இந்த இரட்டை செல்வத்துக்கு ஒரு உரிமையாளனாக பகவான் விளங்குகிறான். தஸ்யைவ பகவதோ நாராயணஸ்ய, இப்ப கீழே இத்தனை பாதம் வந்தோமே, இப்படியெல்லாம் இருப்பவனான அந்த எம்பெருமானுடையவே ஸ்ரீமத் சரணாரவிந்த யுகலம், அவருடைய திருவடி தாமரை இணையை அனன்யாத்ம சஞ்சீவனேன தத்கத சர்வபாவேன ஆத்மோஜீவனம் இத்தவிட்டா வேறில்லைங்கிற அந்த ஐகாந்திகமான நினைவோடே, ஒரே நினைவுதான், எம்பெருமானுடைய திருவடி இணைத்தாமரைகளை விட்டால் ஆத்மோஜீவனத்திற்கு வேறு வழி இல்லை என்கிற அந்த நினைவோடே சரணம் அனுப்ரஜேத்து, புருஷார்த்தத்துக்கு சாதனம் இவனே என்று அத்தியவசாயம் கொள்ளக்கடவேன் அப்படிங்கறதுதான் இங்கே பொருள். உடையவர் முதல்ல என்ன சொல்ல ஆசைப்படுறாருன்னா, பகவானுடைய பெருமைகளை வரிசையா சொல்லிட்டு வந்தார். அந்த எம்பெருமானுடைய திருவடி இணைத்தாமரையை விட்டால் ஆத்மோஜீவனத்திற்கு வேறு சாதனம் கிடையாது அப்படிங்கிற அந்த உறுதியான நினைவு அது முக்கியம். புருஷார்த்தத்துக்கு சாதனம் இவனே, மேலான பலனை அடைவதற்கு சாதனமாக கதியாக இருப்பவன் இவனே. மேலான பலன் அதுவும் அவர்தான், அதுக்கு மேல அதை தருகிறவர் அதுவும் அவர்தான். அப்படிங்கிற அந்த அத்தியவசாயம் இருக்கிறது. அத்தியவசாயம்னா அந்த ஒரு உறுதி, அந்த உறுதிப்பாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படி ஒரு கால் சரணம் புகுந்து விடும் இத்தனையோ வெண்ணில், பேத்துக்கு ஒரு கால் அமைந்திருந்தாலும் காலக்ஷேபத்திற்கும் இனிமையாலே விட ஒண்ணாமைக்குமாக இந்த அத்தியவசாயம் நாடோறும் இடையராது செல்ல வேணும் என்கிறது மேல் அழகான விஷயம். இது ஒரு தடவை அவரிடத்துல போய் சொல்லிட்டாலே போதும், நீதான்ப்பா ரக்ஷகன், நீதான் காப்பாற்ற வேண்டும். கைய பகவான் இப்படி வச்சிருக்கிறதே எதுக்குன்னா திரும்ப திரும்ப காப்பாத்துலாம் சொல்ல வேண்டியது இல்லை. நீதான் ரக்ஷகன் என்னை பார்த்து சொல்லிட்டியோ இல்லையோ, நான் ரட்சிப்பேன், எனக்கு நினைவூட்டணுங்கிறது அவசியம் இல்லை. ஒரு குழந்தை தாயார் இடத்துல சொல்லிட்டு காத்தால 6 மணிக்கு அம்மா வந்துட்டு சொல்லிடுச்சு, அம்மா இன்னைக்கு 10-10:30 நான் வெளியில போகணும், நீ 9:30 மணிக்கெல்லாம் சாப்பாடு தயார் பண்ணிடு, நான் 9:45 சாப்பிட்டுடுறேன் அப்படின்னு 6 மணிக்கு சொல்லிடுச்சு. திரும்ப 6:30 மணிக்கு போய் அம்மா வந்துட்டு போய் அதையே சொன்ன, 6:45 ஒரு தடவை சொன்னா, 7 தடவை 7 மணிக்கு திரும்பவும் சொன்ன, அம்மா என்ன சொல்லுவா, 7 மணிக்குள்ள 7 தடவை சொல்லிட்டேன்னு தான். காடுதாலேயே சொல்லிட்டியோ இல்லையோ, உனக்கு சீக்கிரமா 9 மணிக்கே நான் தயார் பண்ணிடுறேன், நீ சாப்பிட்டுட்டு வெளியில போயிட்டு வா. சொல்றாளா இல்லையா தாயார்? திரும்ப திரும்ப சொன்னா எரிச்சல் தானே வரும். அதுதான் பகவானுக்கும் ஆயிடுறதான். என்ன சொல்ற, திரும்ப திரும்ப நீதான் ரக்ஷகன், ரட்சிக்க வேண்டும்னு நீ பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சொல்லிட்டியோ இல்லையோ நான் பாத்துக்கிறேங்கிற, அதுதான் தடுக்கிறதுக்கு தான் அப்படி வச்சுட்டு இருக்காங்க. நீ திரும்ப திரும்ப கேட்கணுங்கிறது இல்லை, போதும்னு சொல்றதுக்கு தான் இப்படி கையை வச்சுட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கான்னா, ஒரு தடவை சரணம் புகுந்து விட்டால்னு சொன்னால் அது போதுமா அப்படின்னால், பேற்றுக்கு ஒரு கால் அமைந்திருந்தாலும் அந்த மேலான புருஷார்த்தத்தை அடைவதற்கு ஒரு முறை அவரை பார்த்து நீர்தான் கதின்னு சொல்லிட்டா போதும் தான். ஆனா அவர் அருள் புரிகிற பரியந்தம் அந்த காலம் வரையிலும் நமக்கு காலக்ஷேபம் நடக்கணும் இல்லையோ, போது போகணும் இல்லையோ. அப்ப போது போக்குவதற்கு எது வழின்னா, எதை செஞ்சா இனிமையா இருக்கும்னு நான் சிந்தனை பண்றேன். அவர் நிச்சய அனுகிரகம் பண்ணத்தான் போறார். அப்ப எதை செஞ்சா இனிமையா இருக்கும்னால்
அவனே ரக்ஷகன், நீயே ரக்ஷகனாவாய்ன்னு நான் திரும்ப திரும்ப சொன்னா எனக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் திரும்ப திரும்ப சொன்னேன்னு சொன்னால் அது எனக்கு பிடித்திருக்கிறது. இப்போ சாப்பிட உட்கார்றோம், சாப்பிடுறோம், நல்லா சாப்பிட்ட பிற்பாடு பரிமாறுகிறவர்கள், அது அம்மாவா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், சகோதரிகளா இருக்கட்டும், அது யாரா இருந்தாலும் என்ன ஆசைப்படுவா, நன்னா இருக்குன்னு சொன்னா ஒரு சந்தோஷம் வருது அவளுக்கு, சொல்லணும். இதெல்லாம் நாம பெரும்பாலும் பண்றதே கிடையாது. ஏதோ கடமைக்கு உட்கார்ந்து சாப்பிட்டு எழுந்து போயிடுறோம்னா ரொம்ப ரொம்ப தப்பு. நம் பொருட்டு எத்தனை ஆசையோட, எத்தனை வாஞ்சையோட அவர்கள் செய்திருக்கிறார்கள். அப்ப சாப்பிட்டுட்டு இது நன்னா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஒன்னொன்னுத்தையும் கூட சொல்லலாம். ஒன்னொன்னு கறி அமுது ரொம்ப நன்னா இருக்கு, குழம்பு உன்ன மாதிரி ஒருத்தரால பண்ண முடியாது, சாற்றமுது உன்னை போல இன்னொருத்தரால பண்ண முடியாது. இன்னைக்கு எல்லாமே பெருமாள் என்னன்னா போக்கியமா அமுது செய்து இருக்கிறார். ரொம்ப அழகான வார்த்தை. ஸ்ரீ வைஷ்ணவ இல்லங்கள்ல இப்படித்தான் பேசிக்கணும். இன்னைக்கு பெருமாள் எப்படி அமுது செய்திருக்கிறார், எங்க அப்பா கேட்பார், உன் பெருமாள் எப்படி அமுது செய்திருக்கார், என் பெருமாள் நல்லா அமுது செய்திருக்கார் அப்படின்னு பேசுவார். அப்படின்னா எனக்கு பிடிச்சிருக்கு உனக்கு எப்படி பிடிச்சிருக்குங்கிற போல இருக்கு. தனித்தனியா பெருமாள்ங்கிறது உண்டா? அப்போ அந்த மாதிரி ஒரு கேட்கறச்சேவே அது பெருமாள் அமுது செய்ததான் இருக்கிறபடினாலே பதில் என்ன சொல்லணும்னா, என் பெருமாள் இன்னைக்கு கொஞ்சம் சுமாராத்தான் அமுது செய்திருக்கிறார்னு சொல்லக்கூடாது. எப்போது பெருமாள் அமுது செய்திருக்கிறாரோ அந்த பிரசாதம்ங்கிறது நிச்சயம் உயர்ந்தது தானே. அதுல ஏதாவது மாற்று கருத்துங்கிறது இருக்க முடியுமா? அது பகவத் பிரசாதம் நிச்சயமாக உயர்ந்ததுதான். அப்போ திரும்ப திரும்ப சில விஷயங்களை இன்னைக்கு கரியமுதும் நன்றாக இருந்தது, இன்னைக்கு குழம்பும் நன்னா இருக்கு, சாற்றமுதும் நன்னா இருக்கு அப்படின்னு ஒன்னொன்னா சொல்றோம்னா எல்லாத்தையும் சேர்த்துன்னு சொல்லலாம், ஒன்னொன்னாவும் சொல்லலாம். இப்ப பகவானை அனுபவிக்கும் போது கூட அவரை மொத்தமா அனுபவிக்கிறதுங்கிறது, அவருடைய அழகை மொத்தமா அனுபவிக்கிறதுங்கிறது ஒன்று, ஓரோரு அவயவமாக கண்டு அனுபவிக்கிறதுங்கிறது ஒன்று, அதை கொண்டாடுறதுங்கிறது ஒன்று அப்படின்லாம் பாக்குறோம் இல்லையோ. அந்த மாதிரிதான் இந்த இடத்துலயும் ஒரு தடவை அவரிடத்துல நீயே ரட்சகனாவாயின்னு நாம பிரார்த்தனை பண்ணிட்டோம்னால் பேற்றுக்கு அதுவே போதும். அவர் மேலான புருஷார்த்தத்தை நிச்சயமாக தரத்தான் போகிறார். அதுவே போதும் தான். ஆனா போதும் போணுமே, இப்படி சொன்னாதான் நன்னா இருக்கு, இனிமையா இருக்கு, நான் திரும்ப திரும்ப அதை சொல்லிட்டு இருக்கேன், அப்ப தப்பு இல்லைங்கிறான். திரும்ப திரும்ப சொல்லு, சந்தேகத்தோட சொல்றதுங்கிறது கூடாது. நான் ஏன் திரும்ப திரும்ப அவரை பார்த்து நீ ஏன் ரட்சகனாவாய்ன்னு சொல்லிட்டு இருக்கேன் தெரியுமா? பாவம் மறந்து விடுவாரோ என்னமோ, 40 வயசானாலே மறதி வந்துடுறது. அவருக்கு ஜாதகமே கிடையாது, ரொம்ப பெரியவர், கிழவரா இருக்கார் பெருமாள். அவரை போல ஒரு கிழவர் உண்டா? புராதன புருஷர், அவருக்கே சனாதனர்னே பேர் இருக்கு, பழமையானவர்னு பேர் இருக்கு. அதை ஒரு இடத்துல எங்கேயோ படிச்சேன், வேடிக்கையா கூட சொல்லியிருந்தா, பழைய சாதமும் பெருமாளும் ஒண்ணுட்டா. அதுவும் பழையசு, இவரும் பழையசு, அதுவும் ஜலத்திலேயே இருக்கு, இவரும் ஜலத்திலேயே இருக்கார், அதுவும் போக்கியமா இருக்கும், இவரும் போக்கியமா இருக்கார், இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு போயிட்டு இருந்தா. அவரும் உப்பு, அதாவது கடல்னு சொன்னா இதுதான் திருப்பார் கடலா இருந்தாலும் பொதுவா கடல்னா நமக்கு உப்பு தானே ஞாபகம் வரும். இந்த பழைய சாதத்துல கூட பாருங்க, கொஞ்சம் உப்பு அப்படி சேர்த்துட்டோம்னு சொன்னா அத்தனை இனிமையா இருக்குங்கிறார். அவரே பழையவர், சனாதனர். அப்ப 40 வயசு 50 வயசு ஆனாலே மறதி மயக்கம் இதெல்லாம் வந்துடுறதுன்னா ரொம்ப பழையவரா இருக்கார். அதனால திரும்ப திரும்ப நினைவூட்டி கொண்டே இருப்பது. மறந்துடாதீங்க சுவாமி, அடியேன் சொல்லியிருக்கேன், நான் தான் சரணாகதன், இதோ கை கூப்பியிருக்கேன், தேவரீரே கத்தின்னு வந்திருக்கேன், மேலான புருஷார்த்தத்தை தந்துள்ள வேண்டும், கேட்டுட்டே இருக்கலாமண்ணா. இப்ப நம்பிக்கை இல்லைங்கிறதுனால திரும்ப திரும்ப நீ கேட்காதே. அப்படி கேட்கறது இனிமையா இருக்கு சுவாமி, நீர் எப்படியும் அருள் செய்யத்தான் போகிறீர். இருந்தாலும் இப்ப குழந்தைகள் பார்க்கும் சும்மா சும்மா அம்மா அம்மான்னு கூப்பிட்டு இருக்கும். சில சமயங்கள்ல அம்மாவுக்கு அது கோபம் வரும். சில சமயத்துல அம்மா என்ன சொல்லுவாங்க, என்னடா நீ கூட்டுண்டே இருக்க, நீ என்ன உன்னை உதைக்கிறேன் பார் அப்படின்னு ஓடி வராள் இல்லையோ. அவளுக்கு அது பிடிச்சிருக்கு. அது திரும்ப திரும்ப அம்மா அம்மான்னு கூப்பிட்டு ஒரு காரியமும் இல்லாத கூப்பிட்டுட்டே இருக்கு. ஏன் கூப்பிடுறதுன்னா, கூப்பிடுறது பிடிச்சிருக்கு, கூப்பிடுறது அவ்வளவுதானே விஷயம். அதனால எதனா காரியம் சாதிச்சுக்கணும்னு அது கூப்பிடுறதா கிடையாது. கூப்பிடுறதே இனிமையா இருக்கு. நீயே ரக்ஷகனாவாய்ன்னு சொல்றதே இனிமையா இருக்கு. பெருமானே நீயே ரக்ஷகனாவாய், உன் திருவடிகளை விட்டா எனக்கு வேற கதிங்கிறதே கிடையாது. அம்மா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு குழந்தை சொல்றதுன்னா அம்மா பூரித்து போகிறாள் இல்லையோ. அதே விஷயம்தான் இந்த இடத்துல திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும். ததச்ச பிரத்யகம் ஆத்மோஜீவனாய ஏவம் அனுஸ்மரேத்து, பிற்பாடும் நாடோறும் தன்னை உஜ்ஜீவனம் செய்து கொள்வதற்காக இங்கனே எப்போதும் ஸ்மரிக்க வேண்டும், எப்போதும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. இன்னொன்னு, தன்னையும் திடப்படுத்திக்கணும், அதுவும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்க சந்தேகம்ங்கிறது இயல்பு. சாதாரணமா கழுத்துல சங்கிலி போட்டு இருந்தா கூட அப்பப்ப இப்படி இப்படி பாத்துக்கிறோமா, இன்னைக்கு ஒண்ணும் போட்டுக்கல அடி, பொதுவா சொல்றேன், அப்பப்ப இப்படி போட்டு அது எதனா போட்டு இருக்கோமான்னு பார்க்கிறோமா, பழக்கம் உண்டு. இப்போ மோதிரம் போட்டுருப்போம், இப்படி இப்படி அதை கழட்டி போட்டு பாத்துக்கிறதுன்றது உண்டு. நிறைய பேர் பழக்கம் நீங்க பாருங்க, செல்போன் பேக்கெட்ல இருக்கான் அப்படியே பதறி போய் தொடுவா, இருக்குன்னு அப்புறம் தான் ஒரு திருப்திங்கிறது ஏற்படுறது இல்லையோ. ஏன்னா ஒரு அவநம்பிக்கைங்கிறது எல்லா விஷயங்களிலேயுமே இருக்கிறது. அத்தனை விஷயங்களிலும் அவநம்பிக்கைங்கிறது தான் இருக்கு, நம்பிக்கைங்கிறது ரொம்ப குறைவாத்தான் இருக்கு. இப்ப கூட பாருங்க, அப்பப்போ பூணூல் இருக்கிறதான கூட பார்த்துன்னு தானே இருக்கும். அப்பப்போ அதை அப்படியே தொட்டு பார்த்துக்கிறது, அது இருக்கா இல்ல எங்கேயாவது கழண்டு விழுந்து விழுந்து விட்டதா,
அப்படின்னு பாத்துக்கிறோம் இல்லையோ? அந்த மாதிரி அவநம்பிக்கைங்கிறது இருக்கத்தான் இருக்கு. ஆனால் பகவான் விஷயத்துல அந்த அவநம்பிக்கைங்கிறது கூடாது. அவர்தான் ரட்சகர், ரட்சிக்கத்தான் போகிறார். அப்போ அவநம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் நீ ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, ஐயோ இது ஏதோ நம்பிக்கை இல்லைங்கிறதுக்காக சொல்லல, ஆத்மோஜீவனத்துக்காக என்ன நான் திடப்படுத்திக்கிறேன். அவர் ரட்சிப்பார் ரட்சிப்பார் அப்படின்னு அவர் நம்பிக்கை, அவர் ரட்சிக்க போகிறாருங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா என்னுடைய நம்பிக்கையில குறை ஏற்பட்டுடக் கூடாதுங்கிற அச்ச உணர்வு எனக்கு இருக்கு. இப்ப நம்பிக்கையின்மைங்கிறது அவரிடத்துல இல்ல, என்னிடத்துல இருக்கு. ஒத்துக்கிறோமா? நம்ம கிட்ட இருந்துடுறதே. அப்ப அந்த நம்பிக்கையின்மையையும் பெருமானே நீதான் போக்கி அருள வேண்டும். சரி, போக்கி அருளிட்டார், நிச்சயமாக ரட்சிப்பேன் கவலைப்படாதேன்னு சோதிவாய் திறந்து பெருமான் பேசிவிட்டான். அதுக்கப்புறம் பிரார்த்தனை பண்ண வேண்டியது இல்லையானால், இல்ல வெறுமனே சொல்லிட்டு இருந்தா நன்னாத்தான் இருக்கு, நான் சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையோ? அதனால எப்போதும் அனுசந்தித்து கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கறத இந்த இடத்துல காட்டுறார். சதுர்தச புவனாத்மக மண்டம் தசகுணிதோத்தரஞ்ச ஆவரண சப்தகம் சமஸ்தம் காரிய காரண ஜாதமதீத்திய 14 லோகங்கள் மலிந்த அண்டம். அதுக்கு மேலே மென்மேலும் 10 மடங்கு அதிகமாயிருக்கிற சப்தாவரணங்கள் சமஸ்த காரிய காரண வர்க்கங்களையும் கடந்து அப்பால் விளங்குகின்ற பகவான் பாருங்க, அவர் மேலான பரமாகாசத்திலே பரமபதத்திலே விளங்குகிறார். எத்தனை எத்தனை பிரம்மாண்டங்கள், எத்தனை எத்தனை பிரம்மாக்கள். இப்ப கூட சமீபத்துல ஒரு 2-3 மாசத்துக்குள்ளாக ஒரு செய்தித்தாளிலே அடியேன் வாசித்தேன். ஏதோ ஒரு கிரகத்திலே புதுசா ஒரு 90க்கும் மேற்பட்ட நிலவுகளை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தேன். ஏதோ ஒரு கிரகம், ஒரு பிளானட், அந்த பிளானட்ல புதுசா 90க்கும் மேற்பட்ட நிலவுகள், இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படாத நிலவுகள் இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஆச்சரியமா இருந்தது அடியனுக்கு. இதை இப்ப கண்டுபிடிச்சதுனால இப்ப 90க்கும் மேற்பட்ட நிலவுகள் இருக்குன்னு சொல்றா. அப்ப 90க்கும் மேற்பட்டது மட்டும்தான் உண்டா? அதுவும் அந்த ஒரு ஒற்றை கிரகத்திலேனால் நம்ம சொல்ற கிரகங்கள் இத்தனைன்னு ஒரு நவ கிரகங்களை சொல்லிட்டு இருப்போமா? இத்தனைதான்னு யாரு கண்டான்னு சொல்லுங்கோ. எத்தனை எத்தனை உள்ளதுங்கிறத சர்வேஸ்வரன் ஒருத்தனை விட்டா வேற யாருக்கு அது தெரியும்? அவருக்குத்தான் தெரியும். அதனால இத்தனை கோடி பிரம்மாண்டங்களை படைத்து வைத்து இதையெல்லாம் பெருமான் நியமிப்பவனாக இந்த மேல இருந்து கொண்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காருன்னு சொன்னால் எத்தனை பெரிய பொறுப்பிலே அவர் இருக்காருன்னு பாருங்க. ஒரு விமான பயணம் மேற்கொள்ளுகிறோம்னா ஆகாசத்துல பிளைட்ல போயிட்டு இருக்கோம், கீழே பார்த்தா நமக்கே பிரமிப்பா இருக்கு. அது தரையிறங்க போற நேரத்துல பார்த்தோம்னா வண்டியில போறவாழ்லாம் கூட எறும்பாட்டம் தெரியவா. அப்ப நமக்கே ஆச்சரியமா இருக்கு. நூண்டு போயிட்டு இருக்காரு ஒருத்தர் பத்தியா கீழே அப்படின்னு நம்மளும் அதே நூண்டு தான். இப்ப ஏதோ மேல பறந்துட்டு இருக்கோம், கீழே பார்த்தோம்னா கொஞ்சம் ஆச்சரியப்படுறோமே, நூண்டு போயிட்டு இருக்காரு பத்தியா, அங்க பத்தி அந்த வீடு எத்தனை சின்னதா தெரியுது அப்படின்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நமக்கும் மேல உட்கார்ந்து நம்மள பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அவருடைய நிலைமையை யாராலே வர்ணிக்க முடியும்? பாருங்க, எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காரு. ஒரு எறும்பிலிருந்து ஆரம்பித்து எத்தனை பிரம்மாண்டங்கள் உண்டோ அந்தந்த பிரம்மாண்டங்களிலே இருக்கக்கூடிய பிரம்மாக்கள் பரியந்தம் அத்தனை பேரையும் ஒருத்தன் இடைவிடாமல் பார்த்து கொண்டிருக்கிறான்னு சொன்னால் அந்த பெருமானுடைய சக்தியை யாராலே வர்ணிக்க முடியும்? ஒருத்தரால் அவருடைய சக்தியை இன்னது, இவ்வளவு பட்டது, இத்தனைன்னு சொல்ல முடியுமா? நிச்சயமாக சொல்ல முடியாது. அதனாலதான் ஆச்சரியமா இருந்தது. ஏதோ ஒரு கிரகத்திலே ஒரு 90க்கும் மேற்பட்ட நிலவுகளை புதுசா கண்டுபிடிச்சிருக்கான்னு சொன்னால் இது எத்தனை எத்தனைவா கண்டுபிடிச்சுட்டே இருக்க போறா. இவர்கள் எத்தனை கண்டுபிடித்தாலும் இவ்வளவுதான் அதை முடிவு கட்ட போகாது. அதுதான் இங்க விஷயம். மொத்தம் கண்டுபிடிச்சாச்சு சுவாமி, இனிமே இவ்வளவுதான்றது கிடையாது அப்படின்னு அவளால சொல்ல முடியுமா? இனிமே இவ்வளவுதான் அப்படின்னு அவர்களால் சொல்ல முடியுமா? நிச்சயம் முடியாது. இன்னொன்னு, விஞ்ஞானிகள் ஒண்ணு கண்டுபிடிப்பா, கொஞ்ச நாள்லயே அவர்கள் கருத்துக்களை அவர்கள் திரும்ப பெற்றுக் கொள்ளவும் வாய்ப்பு உண்டு. அப்ப 90ன்னு சொன்னோம், ஆனா ஒரு 150ஆவது இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இல்ல 90ன்னு சொன்னோம், 30 தான் போல் இருக்குன்னு சொல்லலாம். குறைச்சிக்கலாம், இவா குறைச்சிக்கலாம். அது உண்மையிலேயே குறைஞ்சுதான் இருக்காங்கிறது பகவானுக்கு தான் தெரியும். அது 150ஆகவும் இருக்கலாம், 1000ஆகவும் இருக்கலாம். இப்படி எல்லாத்த தாண்டியும் இருக்கா. எத்தனை பிரம்மாக்களை தூக்கி பந்தாடின்னு இருக்காருன்னு பாருங்க. ஒரு வராக பெருமாள்னு சொன்னா அவருடைய அந்த ரோம கூபங்களிலே எத்தனையோ சித்த புருஷர்கள், எத்தனையோ மகாத்மாக்கள், மகரிஷிகள் எல்லாம் அங்கே குடியிருந்து கடுந்தவம் இயற்றுகிறார்களாம். எம்பெருமானுடைய திருமேனியையே தங்களுக்கு வாசஸ்தானமாக கொண்டு, வாழ்விடமாக கொண்டு எத்தனை எத்தனை மகாபுருஷர்கள் வசிக்கிறார்கள்ங்கிறத புராணங்கள், இதிகாச புராணங்கள் நமக்கு காட்டுகின்றன. அப்ப எத்தனை பெரியவரா அவர் இருக்கார். அந்த பகவான் அப்பால் விளங்குகிறான், எல்லாவற்றையும் கடந்து அப்பால் விளங்குகின்றான். எவ்விடத்திலேனால் பரமாகாசம்னு சொல்லப்படுகிற
பரமாகாசம்னு சொல்லப்படுகிற பிரம்மாதீனாம் வாங்மனச அகோச்சரே, பிரமன் முதலானவர்களுடைய வாக்குக்கும் நெஞ்சுக்கும் எட்டாத ஸ்ரீமதி வைகுண்டே திவ்யலோகே, ஸ்ரீ வைகுண்டங்கிற திவ்யலோகத்திலே, அதுதானே பாசுரங்களும் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறது. அதாவது துன்னிட்டு புகழறிய வைகுந்த நீழ்வாசல் அப்படின்னு பாசுரம் இருக்கும் இல்லையா? அந்த வைகுந்த நீழ்வாசல்னு சொன்னா பிரம்மா சிவன் போன்றவர்களுக்கெல்லாம் அத்தனை சுலபமாக புகக்கூடிய இடமாக விளங்குகிறதா? நிச்சயமாக கிடையாது. அது ரொம்ப உயர்ந்த ஸ்தானமாக விளங்குகிறது. அந்த ஸ்ரீ வைகுண்ட லோகத்திலே பகவான் அங்கே என்ன செய்கிறார் அப்படின்னா, பிரம்மருத்ராதிகளுக்கும் நினைக்க ஒண்ணாதபடியான பிரகார வைபவங்களை உடையராய் ஒரு ஆச்சரியமான ஒரு கவி இருந்தார். அவருக்கு அநேகமா ரஹீம் கான்னு பேரு, பக்த ரஹீம்னு சொல்லுவார். உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கு, பேரு ரஹீம் கான்னு இருக்கு, பக்த ரஹீம்னு வேற சொல்றீர். அவர் என்ன பக்தர் அப்படின்னா, கிருஷ்ண பக்தியிலே திளைத்தவர். அவர் ஒரு இடத்துல பாடுறார், சேஷ கணேஷ் மகேஷ் தினேஷ் சுரேஷு ஜாஹி நிராந்தர் காவே, தாஹி அநாதி அனந்த் அகண்ட் அச்சேது அபேது சுவேது பத்தாவே, நாரத சேபச்சி ஹாரு புனி. இறுதியில ஒரு வரி வரும், சச்சியாம் பரிச்சாச்சுப்பே நாச்சு நச்சாவேன்னு வரும். ரொம்ப அழகான ஒரு பாட்டு பாடியிருக்காரு அவர். என்ன அர்த்தம் சொல்றாருன்னு மட்டும் சொல்றேன். சேஷு கணேஷ் மகேஷ் தினேஷ் சுரேஷ் அப்படின்னா எண்ணிறந்த தேவர்கள் சேஷர்களான எண்ணிறந்த தேவர்கள் அல்லது ஆதிசேஷன், கணேஷ் கணநாதர், மகேஷ் மகேஸ்வரர், தினேசன் சூரியன், சுரேஷன் தேவேந்திரன், பிரம்மா தொடக்கமா அத்தனை தேவர்களும்னு வச்சுக்கோங்க. இவன் அத்தனை பேரும் திருப்பார்கடல் வாசலுக்கு போறான். அங்க போய் வாசல்ல நின்று வாயிற்காப்பவர்களிடத்திலே ஜெய விஜயர்களிடத்திலே மன்றாடுகிறார்கள், எம்பெருமான பார்த்தே ஆகணும் அப்படின்னு நாட்டியம் ஆடுறான். பார்க்கணும் பார்க்கணும், பிளீஸ் பிளீஸ் அனுமதி தானம் பண்ணுங்கோ, வாயால் முன்ன முன்ன மாத்தாதே அம்மா, நீ நேச நிலைக்கதவும் நீ கேளோர் என்பாவாயின்னு பிரார்த்தனை பண்றான். ஆனா அங்க இருக்கிற சொல்றான், ஜெய விஜயர்கள் இவர்களை பார்த்துட்டு, நாட்டியம் எல்லாம் ரொம்பதான் ஆடுறீங்க, பெருமாளை பார்க்கறதுக்காக ஆட்டமான ஆட்டம் ஆடுறீங்க, எல்லாம் வாஸ்தவம் தான், ஆனா இப்ப அவரை பார்க்க முடியாதுன்னா. ஏன் பார்க்க முடியாது? கொஞ்சம் கீழே பாருங்கோ, எவனை பார்ப்பதற்காக நீங்கள் நாட்டியம் ஆடிக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த சரக்கு, அதாவது அந்த வஸ்து கையில ஒரு கைப்பிடி வெண்ண பெறுவதற்காக கோபியர்களுக்கு இடையிலே அது நாட்டியம் ஆடிக்கொண்டிருக்கிறது. எந்த பரம்பொருளை பார்ப்பதற்கு தேவாதி தேவர்கள் நாட்டியம் ஆடுகின்றார்களோ அந்த பரம்பொருள் எனக்கு கொஞ்சோண்டு வெண்ண கொடைன்னு போய் கேட்டுதான் கோபிகைகளிடத்திலே நீ நாட்டியம் ஆடினாத்தான் தருவேன்னு சொன்னால் இல்லையோ, அவர்களுக்கு முன்னே நாட்டியம் ஆடுகிறதாம், டான்ஸ் ஆடின்னு இருக்காரு பெருமாள். பிரம்மருத்ராதிகள் எல்லாம் பார்த்தாலும் இது என்னது இப்படியா அப்படின்னு ஆச்சரியப்பட்டாலும், இந்த அளவுக்கு பெருமாள் அத்தனை தன்னை தாழ விட்டு கொண்டு பிறந்திருக்கிறானா அப்படின்னு நினைச்சுட்டாளாம். அப்ப அவர்களுடைய வாக்கிற்கும் மனத்திற்கும் எட்டாதவரா இருக்கார் ஒல்லிய பெருமான். அவாங் மனச கோச்சரம்னு சொல்லுவார்கள். அதைத்தானே எதோ வாசோ நிவர்த்தந்தே அப்பிராப்திய மனசாசகான்னு வேதம் சொல்றது இல்லையோ, அப்படி இருக்கக்கூடியவரான பெருமாள் அந்த பெருமான். அவரும் அப்படித்தான், அவர் இருப்பிடமும் அப்படித்தான். அந்த ஸ்ரீவைகுண்டம்ங்கிறதும் எப்படி இருக்குன்னால், பிரம்மருத்ர புருகூத முகைர்துராபம்னு புறத்தாழ்வான் சாதிக்கிறார். அவர்களாலே அணுக ஒண்ணாததாக இருக்கிறது, அது அணுகுவதற்கு சுலபமானதாக அந்த வைகுண்டம்ங்கிறது அவர்களுக்கு இல்லை. அப்படிப்பட்ட வைபவங்களை உடையராய், எப்போதும் பகவத் அனுபவ நிரத்தராய், எண்ணிறந்தவர்களாய், எம்பெருமான் பக்கலில் பரிவே வழிபடுத்தவர்களாய், பூமியில் கால் பாவாதவர்களான மகாத்மாக்களினால் அடையப்பட்டதாய் அந்த இடங்கிறது எப்படி இருக்குன்னு சொன்னால், இப்ப அங்க இருக்கிறவர்களுடைய பெருமைகளை கூட ஒருத்தரும் நினைச்சிட முடியாது. அந்த இடத்திலேயே இருக்கிறவர்கள் நித்திய முக்தர்களுடைய பெருமைகளை பிரம்மருத்ராதிகளாலே பேச முடியுமான்னு கேட்டா, சுவாமி பெருமானுடைய பெருமையும் அவர்களால பேச முடியாது, பெருமானுடைய இருப்பிடத்தினுடைய பெருமையும் அவர்களால பேச முடியாது. அந்த இருப்பிடத்திலே வசித்து கொண்டு எம்பெருமானுக்கு நித்திய கைங்கரியங்களை செய்பவர்களான நித்திய முக்தாத்மாக்கள், அவர்கள் பெருமைகளையும் ஒருத்தராலையும் பேசிவிட முடியாது. அப்படி அந்த மகாத்மாக்களுக்கும் அளவிட உண்ணாத பரிமாணம் என்ன, ஐஸ்வர்யம் என்ன, ஸ்வபாவம் என்ன, இவற்றை உடைத்தாய். அந்த மகாத்மாக்கள் பெருமையை பேசவே முடியாதுங்கிறது இருக்கட்டும், அந்த மகாத்மாக்களாலும் கூட சொல்ல முடியாத வைபவத்தை உடையதாய் லோக விலட்சணமான 1000 திருமதில்களை உடைத்தாய். 1000 திருமதில்கள் அங்கே உண்டு, ஆயிரக்கணக்கான கற்பக சோலைகள் உண்டு, அநேகமாயிரம் திருத்தோப்புகள் உண்டு. அதற்கு மேலே
அகலமும் நீளமும் இவ்வளவுன்னு சொல்ல முடியாத அளவிற்கு பெரிய திருக்கோயில் உண்டு. பல வகைப்பட்ட திவ்ய ரத்னங்களாலே பிரச்சுரமாயிருப்பதான ஒரு திருவோலக்க மண்டபம்ங்கிறது உண்டு. வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்தமில் பேரின்ப தடியரோடு இருந்தமைன்னு பாசுரம் பாடியிருக்காரு இல்லையோ, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரொம்ப உயர்ந்த க்ஷேத்திரம், திவ்யாலங்காரங்களினால் அழகு பெற்றதாய். ஏன்னா மேல் கட்டி விதானம்னு சொல்றோமே, அதெல்லாம் ரொம்ப அழகா கட்டி வச்சிருக்கா. திரை இருக்கிறது, அந்த அத்தனை அழகா இருக்கு. அதுக்கு மேலே சுற்றிலும் உதிர்ந்தவைகளும் உதிர்ந்து கொண்டிருப்பவைகளும் மரங்களிலே நிற்பவைகளும் பல வகைப்பட்ட பரிமளத்தையும் நிறத்தையும் உடையவைகளுமான திவ்ய புஷ்பங்களாலே விளங்கான் என்ற பைம்பூஞ்சோலைகளாலே சோபிதமாய் நிறைய சோலைகள். திருவரங்கத்தையே வண்டி நபர்களும் சோலைன்னு பாசுரம் எல்லாம் பாடி தொண்டர்கள் ஆழ்வார் அனுபவிக்கிறார் இல்லையோ, அத போல ஸ்ரீ வைகுண்டத்திலையும் நிறைய சோலைகள் எல்லாம் இருக்கின்றன. பாரிஜாத்தம் முதலான கல்ப விருட்சங்கள் எல்லாம் விளங்குகின்றன. அந்த மாதிரி வைகுண்டத்தை அவர் கொண்டாடிட்டே போறார். புஷ்பம் ரத்னம் முதலியவற்றால் அமைக்கப்பட்ட அநேகமாயிரம் திவ்ய லீலா மண்டபங்கள் அங்கே உண்டு. எத்தனை அனுபவித்தாலும் அபூர்வ வஸ்து போல, புதுசா பார்க்கிறா போல அனுபவத்தை விளைவிப்பவர்களும் அநேகமாயிரம் விளையாட்டு குன்றுகளாலே அலங்கரிக்கப்பட்டவைகளும், அதுக்கு மேலே எம்பெருமானுடைய லீலைக்கே உரியவர்கள் சிலவும், பிராட்டியாருடைய லீலைக்கே உரியவைகள் சிலவும், அந்த புறம் எல்லாம் இருக்கும் இல்லையோ, இருவருடைய லீலைக்கு உரியவைகள் சிலவுமாய் அழகிய குரலை உடைய கிளிகள், பூவைகள், மயில்கள், குயில்கள் முதலான பறவைகளின் கோலாகலம் பொருந்திய திவ்யமான 100,000 பொழில்களாலே சூழப்பட்டதாய். என்ன அழகா வர்ணிக்கிறார்கள். இப்பவே போகணுங்கிற ஆசைதான் எல்லாருக்கும் வந்துடும். பிரச்சனை என்ன, போனா வர முடியாதுன்னு சொன்னா, சரி சுவாமி போகத்தான் போகணும், அதுக்கு இப்பவே எல்லாம் உடனே எல்லாம் கொடுத்துட வேண்டாம், நல்லா இருந்து நாங்கள் சுவாமியினுடைய 75வது திருநக்ஷத்திர பூர்த்தி, 80வது திருநக்ஷத்திர பூர்த்தி, சதாப்தி மகோத்சவம், அதுக்கு மேலே 2வது சதாப்தி, 3வது சதாப்தி, அப்படி ஆசை எப்படி வளர்த்துனுட்டோம் பாருங்க. இப்ப அவரை சேவிக்கணும்னு இருக்கணும்னு சொன்னால் இது முக்கியம்தான். இப்ப இருக்கணும், நம்மளும் இருக்கணுங்கிறது கூடவே தேறி விடுகிறது இல்லையோ, அந்த மாதிரி பிரார்த்தனை பண்றோம். ஒண்ணும் பரவாயில்ல. திருப்த பிரபன்னர்கள் அப்படின்னு சொல்றாள் இல்லையோ, அந்த மாதிரி ஆர்த்த பிரபன்னர்களா நாம இல்லைன்னாலும் இந்த பிறவியினுடைய இறுதியிலே பெருமானே நீ மோட்சத்தை கொடு, பிறவியினுடைய இறுதிங்கிறத இப்பவே கொடுத்துடாதே, ஆனா வாழ்ந்து விட்டு வருகிறோம் அப்படின்னு தானே நம்மவர்கள் சொல்கிறவர்களாக இருக்கிறோம். அப்ப இந்த வைகுண்டம்ங்கிறது இத்தனை அழகா இருக்கு. கண்ணுக்கு அழகியவைகளும் பேச்சில் இனிமை உடையவர்களுமான அப்ராகிருத பட்சிகளாலே வியாப்தங்களாய், அங்க இருக்கிற அந்த உயர்ந்த பட்சிகள் உள்ளே உண்டான முத்துக்களாலான லீலாஸ்தானங்களாலே சோபிதங்களாய், சுத்த சத்வமயமான ராஜஹம்சங்கள் விளங்கிக் கொண்டிருப்பவர்களான அப்ராகிருதமான செங்கழு நீரோடைகள் பலவாயிரம் நிறைந்துள்ளதாய். அதுக்கு மேல பாருங்க, உயர்ந்த ஆனந்தமே வடிவெடுத்திருக்கையாலும் அபரிச்சின்னமாய் இருக்கையாலும் உள்புக்கவர்களை மயக்கவல்ல லீலாஸ்தானங்களாலே விளங்கா நிற்பதாய் சொல்லிக்கொண்டே போகிறார். ஸ்ரீவைகுண்டத்தினுடைய வர்ணனத்தை மிகச் சிறப்பாக செய்கிறார். அங்கே பஞ்சாயுத ஆழ்வார்கள் உண்டு, ஸ்ரீ விஸ்வக்சேனர் போன்றவர்கள் உண்டு, வைனதேயாதிகள், அனந்த கருட விஸ்வக்சேன சுதர்சன பாஞ்சஜன்யாதிகள் இவர்கள் எல்லாம் உண்டு என அத்தனையும் காட்டிக் கொண்டு போகிறார். அப்ப வைகுண்டத்தினுடைய வர்ணனத்தை மேல மேல ரொம்ப ரொம்ப சிறப்பாக செய்கிறார். செய்து கொண்டே போகிறவர் ஒரு கட்டத்துல என்ன தெரியுமா சொல்றார், தியான யோகேன திருஷ்டுவா, உட்கண்ணாலே அவற்றை எல்லாம் சாட்சாத்கரித்து அப்பெருமானுக்கு இயற்கையாயுள்ள சேஷித்வத்தையும் தனக்கு இயற்கையாயிருக்கிற சேஷத்வத்தையும் உள்ளபடி அனுசந்தித்து, பகவதா நித்யஸ்வாமியம் ஆத்மனஹா நித்யதாசியம் ச யதாவஸ்திதம் அனுசந்தாய, அந்த பெருமானுக்கு இயற்கையா சேஷித்வம்ங்கிறது இருக்கு. அவர் தலைவரா இருக்கார், சேஷி அடிமை கொள்பவரா இருக்கார். நமக்கு இயற்கையா இருப்பது சேஷத்துவம்ங்கிறது. நாம் அடிமையாக இருக்கிறோம், அடிமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். கதாஹம் பகவந்தம் நாராயணம் மம குலநாதம் மம குல தெய்வதம் மம குல தனம் மம போக்யம் மம மாதரம் மம பிதரம் மம சர்வம் சாட்சாத்கரவாணி சக்ஷுஷா என்ன அழகா வார்த்தைகளை போட்டிருக்காரு பாருங்க. என் குலநாதனாய், என் குல தெய்வமாய், என் குல செல்வமாய், எனக்கு பரமபோக்யனாய், எனக்கு தாயாய் தந்தையாய் எல்லாமுமான பகவன் நாராயணனை நான் எப்போது கண்ணார காண்பேன், எப்போது அவரை சேவிப்பேன். கதாகம் பகவத் பாதாம்புஜத்வயம் சிரசா சங்கிரகிஷ்யாமி அல்லது தாரயிஷ்யாமி, அந்த எம்பெருமானுடைய திருவடித்தாமரை இணையை எப்போது நான் தலையாலே தாங்க போகிறேன். கதாகம் பகவத் பாதாம்புஜத்வய பரிச்சரியாச்சயா நிரஸ்த சமஸ்தேதர போகாஷா
அபகத சமஸ்த சாம்சாரிக ஸ்வபாவா தத் பாதாம்புஜத்வயம் பிரவேக்ஷாமி. எம்பெருமான் திருவடித்தாமரை இணையில் கைங்கரிய ருச்சியாலே விஷயாந்தரங்கள் எல்லாவற்றிலும் காதல் கழிந்தவனாய், மற்ற விஷயங்களிலே ஆசைகள் அற்றவனாய், ராகத்வேஷாதிகளாகிற சமஸ்த சாம்சாரிக ஸ்வபாவங்களும் அகன்றவனாய், ராகாதயா கதம் ஜேதும் சக்கியா வருஷசதைரபி ந யோக யோக்கியம் ஹி மனோகோ ராகாதிபிர் அனிர்ஜிதைன்னு சொல்லுவார்கள். மனஹா ராகாதிபிர் அனிர்ஜிதைஹி. அதாவது ராகம் துவேஷம் முதலான தீய குணங்கள், அந்த குணங்கள் நம்ம விட்டு போகலைன்னு சொன்னால் எம்பெருமானை அடைவதற்கென்று நம்மாலே ஏதும் செய்ய முடியாது. இந்த பெருமானை நமக்கு பிடிக்கணும்னு சொன்னால் இந்த தீய குணங்கள் இல்லாதிருக்கைங்கிறது முக்கியம். அந்த தீய குணங்களை நம்ம முயற்சினால நம்மளால போக்கிக்க முடியுமான்னா அது கடினம். அப்படின்னா அப்படியே விட்டுடலாமா சுவாமி, நானும் இருந்துட்டு இருக்கேன், அது பாட்டுக்கு அதுவும் இருந்துட்டு போட்டுமேன்னு விட்டுறலாமா? அப்படி விட்டுறக்கூடாது. அவர்களை பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கணும். ஆச்சாரியர்களுடைய பிரசாதத்தாலும் கிருபையினாலும் பகவத் பிரசாதத்தாலும் நிச்சயமாக நமக்கு நற்குணங்கள் உண்டாகும். தீய குணங்கள் விலகி நற்குணங்கள்ங்கிறது உண்டாகும். அதுதான் இந்த இடத்துல நாம நினைவிலே கொள்ள வேண்டும். பெருமானாகத்தான் சாதிக்கிறார், விஷயாந்தரங்கள் எல்லாவற்றிலும் காதல் கழிந்தவனாய், ராகத்வேஷாதிகளாகிற சமஸ்த சாம்சாரிக சுவபாவங்களும் அகன்றவனாய், அடியேன் எப்போது தேவரீருடைய அடியினையை கிட்டுவேன். கதமாகம் பகவத் பாதாம்புஜத்வய பரிச்சரியாகரண யோக்கியா ததேக போகா தத்பாதவ் பரிச்சரிஷ்யாமி. என்றைக்கு அடியேன் அந்த திருவடியினைகளிலே அடிமை செய்ய உரியவனாய், அவ்வடிமையிலே ருச்சி கண்டவனாய், அந்த திருவடிகளிலே தொண்டு பூண்பேன். எப்ப கைங்கரியம் எல்லாம் பண்ணுவேன்? கதாமாம் பகவான் ஸ்வகீயயா அதிசீதலயா திருஷா அவலோக்கிய ஸ்னிக்த கம்பீர மதுரையா கிரா பரிச்சரியாயாம் ஆக்ஞாபயிஷ்யதி இதி. அப்பெருமான் தனது மிக குளிர்ந்த திருக்கண்களாலே கடாட்சித்து முழங்கி இனிதான பேச்சாலே முகப்பே கூவி பணிகொள்ளாய் என்கிறபடியே கைங்கரியத்தில் என்னை ஏவ புகுகிறது எப்போதோ வென்றும். எப்ப நம்மளை கூட்டு இந்த கைங்கரியத்தை நீ பண்ணுன்னு சொல்ல போற, லக்ஷ்மணன் சொல்றா போலே பெருமானை தேவரீர் சொல்ல வேண்டும், அதை அடியேன் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றானோ இல்லையோ, அந்த மாதிரி பெருமாள் எப்ப நம்ம கைங்கரியம் கொள்ள போகிறார்? பகவத் பரிச்சரியாயாம் ஆசாம் வர்தயித்வா. அந்த எம்பெருமானுடைய கைங்கரியத்திலே ஆசையை பெருகி, அந்த பெருமானுடைய அனுகிரகத்தாலே பெருகி செல்லும் அந்த ஆசையோட பகவந்தம் அந்த எம்பெருமானை கிட்டி சேஷபோகே ஸ்ரீயாசகாசீனம் வைனதேயாதிபிகி சேவியமானம் பகவந்தம் சமஸ்த பரிவாராய ஸ்ரீமதே நாராயணாய நமஹா இது தூராதேவ பிரணம்ய. திருவனந்தாழ்வான் மடியிலே பெரிய பிராட்டியாரோட கூட விருப்பவனாய், பெரிய திருவடி முதலான நித்திய சூரிகளாலே சேவித்தனாயிருக்கிற அந்த எம்பெருமானை சமஸ்த பரிவார சமேதனான ஸ்ரீமன் நாராயணனுக்கு வணக்கம்னு சொல்லிக்கொண்டு நெடுந்தூரத்தில் நின்றும் தண்டனிட்டு, தூரத்துல இருந்து அவரை சேவிச்சிருவேன், சேவிச்சுட்டு அப்படியே நடந்து போயிட மாட்டேன். சேவிச்சு எழுந்த இடத்துல திரும்ப சேவிப்பேன், சேவிச்சு எழுந்த இடத்துல திரும்ப சேவிப்பேன். இப்படி காலாலே நடந்து செல்லுகை அன்றிக்கே பிரணாம பரம்பரைகளை செய்து கொண்டே பெருமானை கிட்டுவது. அதற்கு மேலே மிகவும் கூச்சத்தோடும் வினயத்தோடும் வணங்கி நின்று எம்பெருமானது திருவோலக்கத்தவர்கள், கணநாதர்கள், திருவாசல் காப்பவர்கள் அவர்களுடைய கிருபையை பெற்றுக்கொண்டு அவர்களுடைய கருணா கடாட்சத்தை பெற்றவனாய், நன்கு தண்டனிடப்பட்ட அவர்களாலே அனுமதி பண்ண பெற்றவனாய், அவர்களெல்லாம் இப்ப போனா சேவிக்கும். அது ரொம்ப முக்கியம். நாம பாட்டுக்கு நேரம் போயிட முடியுமா? அப்படிலாம் போக மாட்டோம். அங்க போனாலே இங்கதான் நல்ல குணம் இல்லை, கவலைப்படாதீங்க. அங்க போனா நமக்கு நல்ல குணம் எல்லாம் வந்துடும், வரணும், வந்துடும். நல்ல குணம் வந்தாத்தான் அங்க போவே முடியும். அப்படி வச்சுப்போமே. அப்ப நிச்சயம் நல்ல குணம் எல்லாம் உண்டு. அங்க போய் என்னன்னா விழுந்து சேவிச்சு பெரியவர்களை எல்லாம் நாம் சேவித்து அவர்களை அனுமதி பெற்று கொண்டுதான் மேலே செல்லுவோம். அதற்கு மேலே ஸ்ரீவைகுண்டநாதனை அணுகி திருவஷ்டாட்சர மகாமந்திரத்தை கொண்டு அடியேனை நித்திய கைங்கரியத்திற்கு, அனன்ய நித்திய கைங்கரியத்திற்கு கை கொண்டருள வேண்டும் என்று யாசிப்பவனாய் தண்டனிட்டு விழுந்து சேவிச்சு அவர்கிட்ட சொல்ல வேண்டியது என்ன? சுவாமி, நித்திய கைங்கரியத்தை நமக்கு தந்தருள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை அப்பெருமானுக்கு சமர்ப்பிக்க கடவன். தன்னை பெருமானுக்கு மொத்தமாக சமர்ப்பிப்பது. நான் உன்னுடையவன் அப்படின்னு அந்த பெருமான் இட்ட வழக்காய் இருத்தல். அதை இந்த இடத்துல சொல்லிட்டு ததா பகவதா ஸ்வயமேவ ஆத்ம சஞ்சீவனேன அமரியாத சீலவதாதி பிரேமான்விதேன அவலோகனேன அவலோக்கிய சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சித அத்தியந்த சேஷபாவாய ஸ்வீகிருதா அனுஜ்ஞாதஸ்ச அத்தியந்த சாத்வ
சாத்வச வினயாவனதா கிங்குர்வாணஹா கிருதாஞ்சலி புட்டஹா பகவந்தம் உபாசீத. அந்த எம்பெருமான் தானாகவே ஆத்ம சமுஜ்ஜீவன ஏதுவாய் அளவு கடந்த சீலகுணத்தை காட்டுமதாய் மிக அன்போடு கூடியதான கட்டாட்சத்தாலே நோக்கி என்னை பார்க்கிறார். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் என்று வெளிவிழா அடிமை செய்யுமாறு ஸ்வீகரிக்க அப்பேறு பெத்தவனாகி அப்படியே ஆகட்டும். நீர் பிரார்த்தனை பண்ணபடியே மேலான கைங்கரியம் தொய்வின்றி தடையின்றி எந்த பிரச்சனைகளின்றி தேவரீருக்கு கிடைப்பதாகுக பெருமாள் சொல்லிட்டார். அனுஜாதஷ்ட ஏவம் அத்தமரர் ஆட்செய்வார் என்கிறபடியே ஏவவும் பெற்றவனாகி கைங்கரியத்திலே அவர் ஏவவும் மிகவும் அச்சத்தாலும் ஒடுக்கத்தாலும் தலை சாய்த்து பணிவிடைக்காரனாய் இருந்து கொண்டு கூப்பிய கையனாய் அப்பெருமானை அனுவர்த்தித்திருப்பான். அந்த பெருமானை அனுவர்த்தித்தல் அவருடைய திருவுள்ளப்படி நடந்து கொண்டு கைங்கரியங்களை பண்ணுகிறவன். பின்னையும் பகவானுடைய ஸ்வரூப ஸ்வபாவாதிகளை அனுபவியான் என்று கொண்டு அளவு கடந்த அன்பினாலே வேறொன்றை பண்ணுதல் பார்த்தல் நினைத்தல் செய்ய மாட்டாதானாய் சேஷத்துவம் பெற்றிருக்க செய்தேயும் அதன் இனிமையாலே இது நிலைநிற்கப் போகிறதோவென்கிற அதிசங்கை கொண்டு சேஷத்துவம் இருக்கிறது இருந்தாலும் அதனுடைய இனிமையால் இத்தனை இனிமையான வஸ்து அது நிலைநிற்கப் போகிறதோ அப்படிங்கிற அந்த அதிசங்கை கொண்டு பின்னையும் இப்படிப்பட்ட சேஷவருத்தி குலையாதே நிலைநிற்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அப்பவும் தொடர்ச்சியா இந்த சேஷவருத்திங்கிறது குலையாமல் நிற்க வேண்டும் அப்படின்னு எம்பெருமானை பிரார்த்தனை பண்ணிண்டு அந்த எம்பெருமானையே ஸ்ரீவைகுண்டநாதனையே இடைவிடாத தாராரூபமான பார்வையாலே பார்த்து கொண்டிருக்க கடவன். அவரையே அப்படியே விடாம பார்த்துட்டு இருக்கிறது. கடைசியில தெரிவிக்கிறார், ததோ பகவதா ஸ்வயமேவ ஆத்மசஞ்சீவனேன அவலோகனேன அவலோக்யா சஸ்மிதமாஹூய சமஸ்த கிளேஷாபகம் நிரதிசய சுகாவகம் ஆத்மீயம் ஸ்ரீமத் பாதாரவிந்தயுகலம் சிரசி கிருதம் தியாத்வா அமிர்தசாகராந்தர்நிமக்ன சர்வாவயவ சுகமாசீதா. ததோ பகவதா ஸ்வயமேவ ஆத்மசஞ்சீவனேன அவலோகனேன அவலோக்ய சஸ்மிதமாஹூய சமஸ்த கிளேஷாபகம் நிரதிசய சுகாவகம் ஆத்மீயம் ஸ்ரீமத் பாதாரவிந்தயுகலம் சிரசி கிருதம் தியாத்வா அமிர்தசாகராந்தர்நிமக்ன சர்வாவயவ சுகமாசீதா. அம்மான் ஆழிப்பிரான் அவன் எவ்விடத்தான் யானார் என்று ஸ்வரூபத்தை நினைத்து அகல நிற்க. அவரை பார்த்தா அவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னு அவருடைய தன்மையை நினைத்து நாம் அகல நிற்க அப்பெருமான் தானே. உடனே பெருமான் என்ன பண்றார்? அழகிய திருக்கண்ணோக்கத்தாலே குளிர கட்டாட்சித்து புன்முறுவல் செய்து இங்கனே வாராய் என்று சோதிவாய் திறந்து அழைத்து நாம் அகல பார்த்தால் அவர் கூப்பிடுறார். அப்படிலாம் விலகாதே, இப்படி வா அப்படின்னு அவர் கூப்பிடுகிறார். தாமரையொத்த திருக்கண்களால நம்மை பார்த்து அனுகிரகம் பண்றார். சகல கிளேசங்களையும் போக்க கடுவதை அவர் பார்த்தாலே நம்ம கிளேசங்கள் மொத்தமே போடுறது. இனி இதுக்கு அவ்வருகில்லை என்னலாம்படியான ஆனந்தத்தை பண்ண கடவதான தனது திருவடித்தாமரை இணையை தன் தலையிலே வைத்தருளினதாக தியானம் பண்ணி இந்த பரமபதநாதன் தன்னுடைய திருவடித்தாமரைகளை தம்முடைய தலையிலே வைப்பதாக தியானம் பண்ணி அறிவையென்னும் அமுதவாறு தலைப்பத்தி வாய்க்கொண்டதேங்கிறபடியே ஈரில் இன்ப வெள்ளத்து யான் மூழ்கினன் திருவெள்ளத்து யான் மூழ்கினன் எல்லாம் சொல்றாளுங்க. அந்த வெள்ளத்துல மூழ்கினா போலே அமிர்தசாகராந்தர் நிமக்ன சர்வாவயவ சுகமாசீதா ஆனந்த அமுதக்கடலின் உள்ளே சர்வாவயவங்களும் மூழ்க பெற்றவனாய்க் கொண்டு இனிதிருப்பான், சந்தோஷமாக இருப்பான் அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அப்போ ஸ்வரூபத்துக்கு தகுந்ததான பிரபத்தியை சரணாகதியை தஞ்சமாக கொண்டு இந்த பிராகிருத மண்டலத்தை விட்டு விலகி போய் அப்ராகிருதமான தேச விசேஷத்திலே சென்று சர்வாங்க சுந்தரனாய் சர்வாபரண பூஷிதனாய் திவ்யாயுத சோபிதனாய் நித்திய சூரிய பரிஷன் நிஷேவிதனாய் இருக்கிற ஸ்ரீவைகுண்டநாதனை கிட்டி கைங்கரிய பிரார்த்தனையை முன்னிட்டு கொண்டு ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலாதபடி செய்யும் கைங்கரியங்களை பெற்று ஆனந்த அமுதக்கடலில் மூழ்கியிருக்கும் ஆத்தை இங்கிருக்கும் நாள் வரையில் பரமை காந்தியானவன் நாடோறும் சிந்தனை செய்து கொண்டிருக்க கடவன் அப்படின்னு உடையவர் இந்த இடத்துல காட்டி தருகிறார். நாம இங்க இருக்கிற போதே அந்த நாள் என்றைக்கு வருமோங்கிற அந்த எதிர்பார்ப்போடே நாம காலத்தை கழிக்க வேண்டியது அப்படிங்கிற அந்த விஷயத்தை நமக்கு எடுத்து இயம்பினார் ஆகிறார் எம்பெருமானார். அப்ப முதல் 2 கத்தியங்களினாலே சரணாகத்தினுடைய மகத்துவங்களை எடுத்து சொல்றார். கைங்கரியம்தான் பரமபுருஷார்த்தம்ங்கிறதையும் சொல்றார். அந்த நித்திய கைங்கரியம்ங்கிறது ஸ்ரீவைகுண்டத்திலே தான் நமக்கு கிட்டும். இருக்கும் நாள் உகந்த நிலங்களிலே பிரவணனாய் குணானுபவ கைங்கரியங்களே பொதுபோக்காகை அதெல்லாம் உண்மைதான். ஆனா ஒரு நாள் போய்த்தான் ஆகணும். அப்படி போகும்போது ஏதேதோ இடத்திற்கு சென்று விடாமல் அவனையே கட்டி
அந்த எம்பெருமானாலே அனுகிரகிக்க பெற்று அவன் ஏவ அவன் உகந்த கைங்கரியங்களை நாம பண்ணி கொண்டு அவனுக்கு முகமலர்த்தியை உண்டாக்கி அவர் ஆனந்தப்படுறதை பார்த்து நாம் ஆனந்தப்பட்டு இருக்க வேண்டும்ங்கிற பேருண்மை பொருள் அதுதான் இங்கே சொல்லப்பட்டது. இப்படி இந்த கத்தியத்திரயங்களினுடைய சாரமான பொருள்களை ஸ்ரீ ஜீயர் சுவாமியினுடைய நியமனமடியாக சிற்றறிவினனான அடியேன் ஏதோ அறிந்த வரையிலே இந்த கோட்டியிலே 3 நாள்களும் விண்ணப்பம் செய்து கொண்டேன். குத்தம் குறைகளை பெரியோர் பொறுத்திடுக. நம்முடைய ஜீயர் சுவாமி மேலே சதாபிஷேக சதாப்தி சதமானோற்சவங்களையும் சிறப்பாக கொண்டாடி ஸ்ரீ வைஷ்ணவ உலகம் நன்கு தழைத்து வாழும்படிக்கு பற்பல கைங்கரியங்களை மேன்மேலும் செய்வதற்குரிய சக்திகளை எம்பெருமான் அவருக்கு நல்க வேண்டும்ங்கிறத பகவானிடத்துல பிரார்த்தனை செய்து கொண்டு சுவாமியினுடைய இன்னருட்பார்வை இந்த கருணை பார்வை அது எப்போதும் நம்மவர்கள் மேலே விழுந்து கொண்டே இருக்க வேண்டும்ங்கிறதையே இந்த தருணத்திலே சுவாமியினுடைய திருவிடையணித்தாவரைகளிலே வேண்டிக் கொண்டு அமைகிறேன் அடியேன். ஸ்ரீமதே ரம்யஜாமா திரு மீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீஹி நித்யமங்கலம்.